வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் சித்தர்களின் பேரருளும் எப்போதும் நம்ம வழிநடத்தட்டும். வணக்கம் குணா ஐயா, நலமா இருக்கீங்களா? இன்னும் மக்கள் யாரும் வரலைங்கய்யா. அருண் பிரகாஷ் இன்னைக்கு கொஞ்சம் வரல, சிரமம்னு சொன்னாருங்க. முக்கியமான வேலை ஒன்று இருக்குன்னு. பிரபாகர் வரேன்னு இருக்காங்க. வர வரைக்கும் நம்ம வேற எதுவும் பேசலாம் ஐயா. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா குணா ஐயா பேசுறதுக்கு? சித்தர் காப்பு பாடல் பாடியாரன், நீங்க கூட இந்த இது சொல்லலாம். நம்ம குழுவோட நோக்கம் பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு பிரபாகர் கொஞ்சம் இடத்துல வந்துடுறப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாங்க ஐயா. மற்றவங்க வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வேற எதாவது டாபிக் பேசிட்டு இருக்கலாம். காப்பான கருவூரார் போகாநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மெச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டீகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பதானே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்கள் யாரும் வர்ற வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாம் ஐயா. நாம இருவர் தான் இருக்கோம் இப்ப. மற்றவர்கள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஐயா. அதுக்கப்புறம் பேசுவோம் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் யாரும் வரலைங்க குணா ஐயா. நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க பேசுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
வணக்கம் குணா ஐயா. பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. இப்ப கேக்குதுங்கய்யா. ஆ வாழ்க வளமுடன். இவ்வளவு சொல்லுங்க. நேரம் அதாங்க ஐயா பேசி பார்த்தேங்க ஐயா, சரியா கேட்கல. ஏதாவது கிளிச்சுன்னு நினைக்கிறேங்க ஐயா. சரிங்க சரிங்க சரிங்க. ஏதோ சொல்லுங்கய்யா. அப்டேட் ஆயிருக்கு போலங்க ஐயா கிளப் ஹவுஸ். இருக்குங்கய்யா, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அப்டேட் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஐயா. அதை சரிங்க கொடுத்ததுக்கு சரிங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப புதுசா இருக்கு, எப்படின்னு பண்றதுக்கு தெரியாம இவ்வளவு நேரம் அதான் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. சரிங்க சரிங்க. அதான் கால் ஐயா வேற பண்ணலாம் யாராவது பார்த்தேன். வந்திருக்காங்களா ஐயா? வேற யாரும் இன்னும் வரலைங்கய்யா. அருண் பிரகாஷ் ஐயா வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வர்றதுக்கு சிரமமும், நீங்க பார்த்த இடத்துல ஆமாங்க ஐயா, சொன்னாங்க. நீங்க பேசுனது கேட்டுச்சுங்க ஐயா. நான் பேசுனது தான் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேங்க ஐயா. அதுக்கப்புறம் இல்ல நீங்க இல்ல. பதில் உங்க மைக் இல்லைன்றதுனால தான் சரி வெளியில உங்க போயிட்டு மைக் வந்தேங்க ஐயா. உங்க மைக் ஆஃப்லயே இருந்துச்சுங்கய்யா. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒரு ஆறு ஒரு 6:30 மணி போல வந்துடுறேன்னு சொன்னாப்ல பிரபாகர். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வேற யாரும் வந்தாங்கன்னா பேசலாம், ஏதாவது கருத்து பரிமாற்றம் இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. கண்டிப்பாங்க யாருமே ஐயா, வரல. கண்டிப்பாங்க ஐயா. பரவாயில்லைங்கய்யா. இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தாங்கய்யா. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு நாள் நல்ல ஆச்சுங்கய்யா நம்ம 2 பேரும் பேசி. ஆமாங்கய்யா. உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்கய்யா. நீங்க உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பாங்கய்யா, அப்புறம் கண்டிப்பாங்க. ரீப்ளே ஆன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கேட்டுக்கட்டும், இல்லைன்னா நம்ம 2 பேரும் பகிர்ந்துக்கிறதுக்கு சரியா இருக்கும். கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. ஐயா உங்க ஆன்மீகம் இதெல்லாம் எப்படிங்கய்யா போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்குங்கய்யா. என்ன நேரமின்மைதான். இன்னும் முழுசா முழு மூச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு முழு ஆன்மீகத்துல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொடுக்கல இறைவன். சித்தர்களோட ஆமாங்கய்யா. ஆசீர்வாதத்துல அது கிடைக்குன்ற நம்பிக்கையோட இருக்கேன். நிச்சயமா நடக்குங்க ஐயா. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க நோக்கம் சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியா நடக்கும்ன்றதுக்கு உதாரணம் தான் ஆதி அம்மா போன வாரம் காப்பு பாடல் பாடினதும் சரி, மற்ற ஆமாங்கய்யா. குழந்தைங்க நிறைய பேர் எல்லா இளைய தலைமுறை எல்லாம் வந்து பேசுறதும் எடுத்துக்கிறதும், புதுசா சேவியர் அருண் யாரோ ஒரு ஐயா வந்து பேசுறதும், அப்புறம் மனோஜ் ஐயா பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. வனஜா அம்மா, சசிகலா அம்மா, ராஜேந்திரன் ஐயா எல்லாம் வர்றதும், தியாகராஜன் ஐயா வந்து பாடல்கள் பாடுறதும் அதுவும் ரொம்ப சிறப்பு தாங்க ஐயா. போன வாரம்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு. அந்த செருப்பு பத்தி கூட சொல்லியிருந்தது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கய்யா. அப்படிங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது நல்லா பேசிட்டு இருந்தாருங்க ஐயா. ரீப்ளே ஆன்ல இருக்குங்களா ஐயா போன வாரம்? இருக்குங்கய்யா இருக்குங்கய்யா. நான் என்ன அதான் கேட்கல நீங்க கொஞ்சம் நேரமின்மைதான். முன்னாடியே இதாயிட்டீங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆமாங்க. வெளியேற மாதிரி அதான் வேலை எனக்கு வேலை பளு காலமா. ஆமா, காலையில அதிகாலை 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எனக்கு உங்களோட 2.5 மணி நேரம் அதிகமா. 8 மணினா ஆமா, 12 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க ஐயா. சிரமம் தான். அடுத்து உறங்கி எழுந்து வேலைக்கு போறது சிரமமா இருக்கும். கரெக்ட் தாங்க ஐயா. அதனால சரி இங்க பார்த்தேங்க பிரபாவும் அருண்குமார் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ, இடத்துல கிளம்பியாச்சுங்க. சரிங்க பார்ப்போம். ஐயா, இந்த சரி. உலகியல் வாழ்க்கையில இருந்து முழுசா விடுபட்டு ஆன்மீக வாழ்க்கையை வாழறதுக்கு தான் ஆசை. அதுக்கான நிச்சயமா வாய்ப்பை நடக்குங்க ஐயா. என்னைக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நிச்சயமா அப்படி நடக்குங்க ஐயா. ஒரு ஏக்கம் ஐயா. அந்த ஏக்கம் இன்னும் தீராம இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா, என்ன கண்டிப்பாங்க. காரணத்துக்காக அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியலைங்க. ஆ, இல்ல அது ரொம்ப நாள் இருந்து அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. நம்ம எதிர்பார்த்த உடனே கிடைச்சிட்டா கூட அதனுடைய அருமை அவ்வளவு சீக்கிரம் தெரியாதுன்றதுனால கூட அந்த நேரம் காலம் எல்லாம் கூடி வர்றதுக்கோசரம் கூட இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இத்தனை வருஷம் 30-40 வருடங்களா தேடி தேடி சின்ன வயதுலயே ம், விவரம் தெரியாத வயசுல வந்து அது ஆசை. ஆசைன்னு சொல்ல முடியாது, ம், அப்படி ஏக்கம். ஆமாங்க ஐயா. இவ்வளோ கடந்து வந்தாச்சு, இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து இன்னும் அந்த ஏக்கம் முழுமை பெறாம இருக்கு. நியாயம்தாங்க ஐயா. பார்ப்போம், சித்தங்களோட ஆசீர்வாதம் நல்லது நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையில. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அந்த சித்தர் பாதையில வந்தா அந்த வைராக்கியம்னு ஒண்ணு ரொம்ப இதுவா சொல்லுவாங்க ஐயா. அது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதான் பிடிவாதத்துக்கும் வைராக்கியத்துக்கும் நிறைய ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. வைராக்கியன்றதுக்கும் பிடிவாதம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுயநலத்துக்காக இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு விடாப்பிடியா இருப்போம். அது மத்தவங்க கருத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். ஆனா வைராக்கியம்னா எப்படி நம்ம அதை வந்து நம்ம விட்டு கொடுத்து கடைசியில அந்த லட்சியத்தை அடையிறது தான். ஆனா வர்ற வழியில இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தாங்கிக்கிட்டு அதையும் எல்லாம் செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் போற விஷயம் தாங்க ஐயா. அதுதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. அது ரொம்ப நல்ல முடிவா தாங்க ஐயா இருக்கும் இதுக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பலன் கொடுக்குங்க ஐயா. ஐயா உங்களுடைய ஆன்மீக அனுபவத்துல வந்து ஆசிய கண்டத்துல வந்து நிறைய இடத்துக்கு போய் வந்திருக்கீங்க. அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. ஆசியாவில் நிறைய வியட்நாம் போயிருக்கோங்க ஐயா. சரிங்க ஐயா. பர்மா, தாய்லாந்து, சரிங்க. சரிங்க ஐயா. அப்புறம் மலேசியா,
சரிங்க. இப்படி இந்த இடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சுங்க. நம்ம இந்தியாவிலயும் காசி போயிருக்கோம். அங்க வந்து சரிங்க. மூகாம்பிகை அம்மன் கோயில், இந்த மாதிரி சரிங்க. ஒரு ட்ரிப், இந்த பக்கம் ஒரு ட்ரிப், அந்த பக்கம் ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்திருக்கோம். ஐயா, காசியில கும்பமேளா பார்த்திருக்கீங்களா ஐயா? அழகப்பத்துல. இல்ல இல்லைங்கய்யா, அலகாபாத் போனது இல்லைங்க, கும்பமேளாக்கு போனது இல்லைங்க. அதுக்கு நாங்க அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை கண்டிப்பா கலந்துக்கோங்க ஐயா. பார்க்கணும் ஐயா. நிச்சயமா ஐயா. சித்தர்கள் ஐயா, அந்த நீங்க வாய்ப்பு இப்ப இந்த கொடுக்குறாங்க. வியட்நாம், பர்மா, தாய்லாந்து எல்லாம் போனப்ப அங்க இருக்கிற சித்தர் வழியில இருக்கிறவங்களோ இல்ல ஆன்மீகத்துல இருக்கிறவங்களோ எவ்வளவு நேரம் தியானத்துக்கு ஒதுக்குறாங்க ஐயா? அவங்க எப்படி அவங்க நேரத்தை வந்து இது பண்ணிக்கிறாங்க? எல்லாரும் வந்து ஒரு தொழில்ல இருந்துகிட்டு பண்றாங்களா? இல்ல ஒரு வேலையில இருந்துட்டு பண்றாங்களா? இல்ல இது ஆன்மீகத்துக்குன்னே முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களா? எப்படிங்க ஐயா? நீங்க போய் பார்த்த ரெண்டு சாதகர்களும் சரி, சாதுக்களும் சரி. ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரி இருக்காங்க ஐயா. அதாவது முழுமையா தன்னை வந்து தியானத்துக்கு அதுக்குன்னு அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. சரிங்க ஐயா. இப்போ நம்ம ஊர்ல விபாசனா பயிற்சிக்கு போயிட்டு வரோம் இல்லைங்களா, 15 நாள் ஒரு ஆமா. 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஆமாங்க ஐயா. 3 மாசத்துக்கு ஆமாங்க ஒருக்கா, ஐயா. அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து அது மாதிரி ஆ, பயணப்படுறவங்களும் இருக்காங்க. சரிங்க ஐயா. இந்த இதுல பாத்தீங்கன்னா தாய்லாந்து இதை விட பர்மாவில் அதிகம் இந்த மாங்ஸும் சரி தியானம் செய்வர்களும் சரி அதிகம். நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட வயதானோன்னா அவங்க எல்லாம் விட்டுட்டு தொழிலெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க தியானத்துக்கு போயிடுறாங்க. ஓஹோ! சரிங்க ஐயா, சரிங்க. அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய தேடல் உள்ள ஆத்மாக்கள் இருக்காங்க ஐயா இங்குமே. சிங்கப்பூர்லயும் சரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தேடல் உள்ள ஆத்மாக்களை. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனா சிங்கப்பூர் மாரி ஒரு பரபரப்பான நகரத்துல வந்து அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு அவங்களால நேரம் ஒதுக்க முடியுதுங்களா ஐயா? தியானத்துக்கெல்லாம்? ஒதுக்குறவங்களும் இருக்காங்க ஐயா, அதுக்கான நேரம் ஒதுக்கி செயல்படுறவங்களும் இருக்காங்க. நிறைய இந்த தாய்லாந்து மாங்ஸை ஃபாலோ பண்ணி தியானம் பண்றவங்களும் இருக்காங்க. தாய் புத்த பிச்சுகளை, பர்மிய புத்த பிச்சுகளும் வருவாங்க இங்க வந்து வகுப்புகள் எடுக்கிறாங்க, தியானம் சொல்லி கொடுக்குறாங்க பர்மாவில இருந்து. பர்மாவில் வந்து புத்த பிச்சுகளும் சரி, அது இல்லாம அப்பான்னு சொல்லுவாங்க நம்ம சித்தர்கள் மாதிரி இருக்கவங்க. ஆமாங்க ஐயா. அவங்க இந்த மூலிகை மருந்துகள் செய்யறது, இந்த மூலிகை சார்ந்து ரசமணியை கட்டுறது, இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் சித்துக்கள் நிறைய செய்வாங்க அவங்கெல்லாம். அவங்க சரிங்க. எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, திடீர்னு நம்ம கண் முன்னாடி தோன்றுவாங்க, நமக்கு எதுவும் சொல்லணும்னா சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க ஐயா. பர்மாவில் போப்பா மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அந்த மலை வந்து எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு நம்ம திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் உயரம், அந்த கோயில் உயரம் இருக்கும். அவ்வளோ உயரம் இருக்கும் அந்த மலை உயரம். நடந்தா ஏறணும், ஏறும்போது நிறைய குரங்குகள் இருக்கும். அங்க உள்ள போனா அந்த சுண்ணாம்பு பாறைகள் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அந்த குகையிலெல்லாம் சுண்ணாம்பு பாறைகள் மாதிரியே இருக்கும். இவங்க டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு உதிர்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். சுண்ணாம்பு மலை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுல நம்ம போய் நம்மள உள்ள போக போக சில இடங்கள்ல வந்து அந்த அதிர்வலைகள் வந்து காரணமே இல்லாம நம்மள கண்ணீர் வர வைக்கும். அந்த அதிர்வலைகள், இந்த அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்க. பார்த்து போறோம். உள்ள போகும்போது ஒன்றும் தெரில, சாதாரணமா போறேன். அன்னைக்கு பார்த்தா எனக்கு காய்ச்சல், சரியான காய்ச்சல். மலையில ஏறும்போது முதலாளே டாக்டர்கிட்ட போட்டு காமிச்சு ஊசி எல்லாம் போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு தான் போறோம். ஆனா அந்த இது போட்டும் ஸ்வெட்டர் போட்டும் எனக்கு சரியான குளிர், முடியல. போய் மலையில ஏறுறேன். காலையில அங்க கீழே அந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு சரி ஏறுவோம்னு சொல்லிட்டு காலையிலேயே ஏறுறோம். அந்த ஏரி மலைக்கு மேலே போக 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 போய் உச்சி மலைக்கு போயிட்டா எனக்கு நல்லா வேர்த்து அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சு. காய்ச்சல் இருந்த மாதிரி அந்த அறிகுறியே இல்லை எனக்கு. நல்லா ஃப்ரீ ஆயிட்டேன். நல்லா ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்க பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு அந்த குகைகளுக்கு போகும்போது அங்க கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அடுத்த மலை போகணும். அதே மாதிரி இன்னொரு மலை இருக்கு, அதுக்கு முன்னாடி போயிருக்கோம். இப்ப போல சமீபத்துல போல, அது 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அந்த மலையில ஒரு பாறையில புத்தரோட முடி இருக்கதா சொல்லுவாங்க. அந்த புத்தரோட முடியை வந்து அந்த பாறை மேல வச்சாங்களாம். அந்த பாறை உள்வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாறை மாதிரி இருக்கும். அந்த மேலாம் சாமியை அதை கும்பிடுவாங்க.
அதுவும் ஒரு அற்புதமான மலைங்க. நிறைய அது ரொம்ப தூரம் போகணும். காரு இல்லை அந்த ஜீப் மாதிரி போகும், ட்ரக்கெல்லாம். அதில் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க ஒரு இடத்துல, ஒரு 4-5 மலை தாண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து போகணும். நடந்து போனோம்னா அங்கே பெரிய ஒரு திடல் மாதிரி இருக்கும். அங்கேயே அற்புதங்கள், நிறைய மிராக்கல்ஸ் நடக்கிற இடம் அதெல்லாம். தாய்லாந்துலேயும் அதே மாதிரி இடங்கள் இருக்குங்க. தாய்லாந்தில் வந்து வெவ்வேறு இடங்கள்ல, இப்போ என்னோட டிபியில் ஒரு இடம் வச்சிருப்பேன். அந்த மலையில புத்தர் படத்தை வரைஞ்சிருப்பாங்க. சரிங்கய்யா. அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நல்ல நல்ல வைப்ரேஷன். கொஞ்சம் எங்க போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், அது நம்ம தமிழர்கள் கோவிலா எந்த கோவில்னு யோசிக்கிறது இல்லை. இடம் கிடைச்சா உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி சில இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். சில விஷயங்கள் உணர்த்தப்படும் நமக்கு. நம்ம இயக்கத்துக்கான ஒரு தீர்வு, இந்த காலம் நெருங்கி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காலம்தான், கவலைப்படாத, தைரியமா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருக்குங்கய்யா. ஐயா, உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க. நீங்க வேற எதுவும் பகிர்ந்துக்கிறதுனால நீங்க பேசுங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆன்மீகவாதி கிட்ட இருந்து கிடைச்ச உபதேசத்திலேயே மறக்க முடியாது ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கோங்க ஐயா. மறக்க முடியாது எல்லாமே. மறக்கக்கூடியது இல்லை, எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சட்டுன்னு மனசுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்ன? எனக்கு உடனடியா தெரிஞ்ச ஒரு மூட்டசாமி சொல்றதாங்க. சொல்லுங்க. நேர்மையாரு 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 வாழ்க வளமுடன் அப்படிங்கிறாரு. அந்த விஷயம் தாங்க எனக்கு ரொம்ப. நேர்மையா இருக்கணும். நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா, எனக்கு கிரகிச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னாவே மூட்டசாமி தாங்க வரும். சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா அது ஏத்துக்கூடியதுதாங்கய்யா. அற்புதமான ஒரு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நம்ம சமகாலத்துல வாழ்ந்த அற்புதமான ஒரு மகான் அவரு, மூட்டசாமி. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கய்யா. இல்லைங்கய்யா, சதாசிவ பிரம்மேந்திரல் ஐயா அதை பத்தி வந்து ஏற்கனவே கூட நம்ம குழுவுல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கூட பேசியிருப்பாங்க ஐயா. அவர்கிட்ட போய் ஆமாங்க. உபதேசம்னு கேட்டப்போ வந்து, உனக்கு எது வேணுமோ அதை செய்யாத, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீ விருப்பப்பட்டதெல்லாம் செய்யலாம், அதுல எந்த ஒரு தவறும் இருக்காது அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கய்யா. ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நமக்கு எது வேணுமோ அதை செய்யாம இருந்தாலே நம்மளுடைய பற்றுகள்லாம் அற்று போறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளா ஒரே வரியிலேயே சொல்லிட்டு போனதா சொல்லுவாங்க ஐயா. இது அந்த புத்தகத்துல கூட எழுதியிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு ஒரு யோகானந்த பரமஹம்சர் புத்தகம் இருக்கு இல்லைங்க ஐயா. ஆமாங்க, ஆமாங்க. அதுல கூட ஒரு 41வது அத்தியாயமா ஏதோ ஒரு இதுல வந்து அவரு தமிழ்நாட்டுல வந்து பார்த்ததுல ரமணர் இவரை பத்தி எல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டதை பத்தி எழுதியிருப்பாருங்க ஐயா. ஆமாங்க, ஆமாங்க. அதுல வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டப்போ வந்து அவர் செஞ்ச ஒரே உபதேசம் வந்து இதுதான், எது உனக்கு வேணுமோ அதை செய்யாத அப்படின்னு சொன்னதுதான் பெரிய உபதேசமா இருந்ததுங்க ஐயா. அது அது கேட்கும் போதே ரொம்ப ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க ஐயா. அதாங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த ஆன்மீகத்துக்கு உள்ள வரும்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு வேண்டியவங்க ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இடைஞ்சலா இல்லைன்னா தடையா இருப்பாங்க ஐயா. அதுக்கப்புறம் வேண்டாதவங்க கேலி செய்வாங்க. அதுக்கப்புறம் வேண்டியவங்க வேண்டாதவங்க 2 பேரும் சேர்ந்து அது கொஞ்சம் கஷ்டத்தை நிறைய கொடுப்பாங்க ஐயா. அதான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துல எதை எதை பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி ஒரு மகான் சொல்லி கேட்டேங்க ஐயா. எந்த இடத்துல வந்து எதை பயன்படுத்தணும்னு தெரியாதனால தான் நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனைகள், நிறைய வாதம், தர்க்கம்லாம் நிறைய ஏற்படுறதுக்கு காரணமே அதான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டணும். இப்போ நம்ம உறவினர்களோ இல்லை நம்ம குடும்பத்தாரோ வந்து கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம எதுக்கும் நமக்கு நமக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நம்மளை தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு அன்பு காட்டினோம்னா அந்த வழி நமக்கு விலகிரும்.
அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து நம்மள ரொம்ப திறமையா வந்து வாதத்துல வந்து மடக்குவாங்க. இது சரியா? இது இப்படி இது இது சரி கிடையாது. இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்புடையதா பதிலெல்லாம் நம்ம சாமர்த்தியமா சொல்லிட்டா, அதுவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சக்திய பயன்படுத்துறத பத்தி நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முடியாத கட்டத்துக்கு நம்மள விடவே மாட்டாங்க. அப்ப நம்ம சக்திய நம்ம பயன்படுத்தி தான் ஆவணும் அப்படின்ற மாரி இருக்கும். இத எந்த இடத்துல எத பயன்படுத்துறது அப்படின்றதுல தான் வந்து நெறைய பேர் நெறைய தப்பு பண்ணிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு அன்பானவங்க கிட்ட வந்து நம்ம கோவத்த காட்டுறதும், அப்புறம் இந்த சாமர்த்தியமா பேச வேண்டிய இடத்துல வந்து நம்ம அன்பா பேசிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதும், சக்திய காட்ட வேண்டிய இடத்துல நம்ம சக்திய காட்டாம நம்ம அன்பு பயன்படுத்தினா கூட, நமக்கு வந்து அது அந்த கைவல்யம் வந்து கிட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. அது வந்து இந்த தியானம் அதிகமா போக போக, எந்த இடத்துல எத பயன்படுத்தணுன்றது நமக்கு நிச்சயமா தெரிய வருங்கய்யா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யார் வந்து என்ன பேசினாலும் அத வந்து ஆ பொறுமையா கேட்கறது, ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையுமாவது கேட்கறது ஒரு நல்ல பண்பு, நல்ல ஒரு தன்மையா பார்க்க முடியுதுங்கய்யா. எல்லா இந்த பயணத்துல பார்க்கும்போது, நிறைய பெரியவங்கலாம் வந்து பேசும்போது, நம்ம என்ன பேசப் போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருங்கய்யா. வார்த்தை நம்ம எடுத்து வைக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இருந்தாலும் நம்மள ஃபுல்லா பேசி முடிக்கிற வரையும் அவங்க கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்கய்யா. அந்த ஒரு கேட்கிற ஒரு தன்மை வந்து இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லைங்கய்யா. இப்ப நம்ம எத பத்தி பேச வரோம்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனேவே அவங்க பதில் சொல்லிருவாங்க. இல்லன்னா நம்மள அமைதியா இருக்க சொல்லிருவாங்க. இல்ல அது ஆவாது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா வந்து நம்மள ஃபுல்லுமே பேச விட்டு, நம்ம தடை இல்லாம முதல்ல பேசுறோமான்னு பார்க்குற ஆன்மீகவாதிகளும் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ஆ மத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா, பேச சொல்லி கூப்பிடுவோங்கய்யா. இல்லன்னா பிரபாகர் ஐயா வந்ததுக்கப்புறம் கூட தொடர்ச்சியா பேசுவோங்கய்யா. ஆனா உங்களுடைய அனுபவத்துல வந்து, உங்களுடைய இளமை காலங்கள்ல வந்து நீங்க எந்த சித்தர பத்தி நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்கய்யா? அத பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. எந்தெந்த சித்தர்கள பத்தி அ படிக்க ஆரம்பிச்சீங்களா? இல்ல கேட்க ஆரம்பிச்சீங்களா? எந்த மாரி உங்களுக்கு சித்தர்கள பத்தி உங்களுக்கு வந்து தெரிய வந்ததுங்கய்யா? உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்த தாண்டுனதுக்கு அப்புறம் ஒரு இளமை காலங்கள்ல நீங்களே வந்து உங்களால சொந்தமா பயணப்பட முடியும். நீங்க நீங்க தேடி போற அளவுக்கு வந்ததுக்கப்புறம், மூட்டைசாமி ஐயா பத்தி தான் நீங்க நெறைய பேச போறீங்க. அ அவர தவிர்த்து மத்தவங்க யாராவது ஒருத்தங்கள பத்தி குறிப்பிடணும்னா யார குறிப்பிடலாங்கய்யா? இல்ல எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட, அ மற்ற குழுவினருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேங்கய்யா. இங்க கொஞ்சம் இரைச்சலா இருக்குங்கய்யா. ஏதோ பூஜை போயிட்டு இருக்கு போலங்கய்யா. அதனால சவுண்ட் உங்களுக்கு சரியா கேக்குதுங்களாய்யா? கேக்குதுங்கய்யா. நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நல்லதுங்கய்யா. அதாவது சித்தர்கள் வந்து எந்த இடத்துல எதை கையாளணும் அப்படிங்கிறப்ப, நமக்கு அந்த அனுபவ அறிவு நமக்கு எட்டாத வரைக்கும் பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூச்சை நம்ம கவனிக்க கவனிக்க நமக்குள்ள ஏற்படுற மாற்றம் நமக்கு எது தேவையோ அதை நம்மளை நோக்கி கொண்டு வருங்க. வேத திருமகரிஷி தான் சொல்லியிருக்காங்க. எது வேண்டியது வேண்டாதுங்கிற பற்றியெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத, நீ சாதனையை செய், உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிம்பாங்க. அது எல்லா மகான்களும் சொல்றதாங்க. ஒரு ராக்கெட் வானத்துல போக போக அதோட பாகங்கள் எல்லாமே தேவையில்லாத பாகங்கள்லாம் உதிர்ந்து விழுகுது இல்லைங்களா? அந்த மாதிரி விலகுகளை சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம தியானத்துல உயர்ந்து போக போக நமக்கு எது தேவை எது தேவையில்லையோ, தேவையானது நம்மளை தொடரும், தேவையில்லாத நம்மளை விட்டு அதுவே போயிடும். அது மாதிரிதாங்க. அப்புறம் நீங்க கேட்டீங்க, சித்தர்கள் மூட்டசாமியை தவிர வேற யார் யாரு இது பண்ணிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, உபதேசம் பெற்றிருக்கீங்கன்னு. நிறைய பேரை பார்த்துருக்கேங்க ஐயா. நிறைய பேர் அவங்களாவே நிறைய பேர் வந்திருக்காங்க. இளமை காலங்கள்ல ஒரு 18 வயது 20 வயதுலேருந்து அந்த காலகட்டம்லாம் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, தீவிரமான ஆஞ்சநேயர் வழிபாட்டில் இருந்தாங்க. பிரம்மச்சரியம், ஆஞ்சநேயர் வழிபாடு. அந்த காலகட்டத்தில் யாராவது வந்து சம்பந்தமே இல்லாமல் எனக்கு சொல்லிட்டு போவாங்க செய்திகள். இது எப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இந்த இடத்துக்கு போகணும், அப்படி இங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க சொல்கிறவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச யாராவது இந்த நபரை சொல்லி நான் அவங்களுக்கு சொந்தக்காரன், அவங்க நண்பன், அவரோட வேண்டியவங்க, இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அவங்க இது மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னால், அப்படி ஒரு நபரை எனக்கு தெரியவே தெரியாதுன்றுவாங்க. இது எப்படி நடக்கும்? இப்போ ஆரம்பத்தில் குழப்பமா இருக்கும், அப்புறம் போக போக அது பழகிடுச்சுங்க. யார் என்னன்னு தெரியாது, யாராவது வருவாங்க சொல்லிட்டு போவாங்க. யாருக்கோ சொல்கிறது கூட நமக்கா பதிலாக இருக்கும். இது மாதிரியே வளர்ந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஜக்கி, நித்தி, ரவிசங்கர்ஜி இவங்க எல்லாரையுமே போய் பார்த்தாங்க. மனவளக்கலையில் தீட்சை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம்
வேகமா வளரணும், வேகமா முன்னேறணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு உள்ளுக்குள்ள உந்து சக்தி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இது முடியாது. அது எல்லாத்தையும் சிங்கப்பூர்ல இருந்து வேலையை விட்டுட்டு 2009ஆம் வருஷம் கிளம்புனேன். எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நான் போய் எங்கேயாவது ஒரு பைய தூக்கிட்டு காடுகளுக்கு போயிடுறேன், மலைகளுக்கு போயிடுறேன் அப்படின்னு. அப்பதான் சாமிகிட்ட போனேன், மூட்டசாமிகிட்ட தான் போனேன். அவர் அப்புறம் அது திட்டினாரு. அவர் யாரையுமே நேரடியாக குறிப்பிட்டு சொல்ல மாட்டாரு. நீ வா ஒருத்தருக்கா சொல்ல மாட்டாரு. 10ஆம் அவர் சொல்றது நமக்கு தெரியும், நமக்கு தான் சொல்றாரா இல்லையாங்கிறது. அதுக்கடுத்து நம்ம எடுக்கிற நம்ம சொல்ற பதிலுக்கு அதுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வரும். அது அப்போ நமக்கு தானான்னு அதை நம்ம எடுத்துக்க முடியும். அது மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கிளம்பி சிங்கப்பூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிங்கப்பூர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இங்க வந்து நிறைய மகான்களை பார்த்தேன். புத்த பிட்சுகள், நல்ல உயர்ந்த நிலையில இருக்க புத்த பிட்சுகளையும் சந்திச்சிருக்கேன். புத்த பிட்சுகள்னா தியானத்திலேயே பர்மால, தாய்லாந்து இந்த மாதிரி இங்கெல்லாம் அவங்க முழுக்க முழுக்க தியானத்துல தான் இருப்பாங்க, தியான நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு பல சித்துக்கள் கைவரப்பட்டிருக்கும். நம்ம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சோம்னா அதை அவங்க செய்வாங்க. அந்த பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அவங்க திரும்பி பார்த்து நம்மளை பார்த்து ஒரு அந்த தரிசனம் சொல்லுவாங்கல்ல, நம்மளை திரும்பி பார்ப்பாங்க நம்ம இருக்கிறதுக்குல. அது மாதிரிலாம் நடந்திருக்குங்க. நம்ம ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம், அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா அந்த நேரத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, புத்த பிச்சுக்களும் இருக்காங்க. அந்த புத்த பிச்சு உடை போடாம தியானம் பண்ற மக்கள் நிறைய இருக்காங்க. ஆசியாலையும் பலதரப்பட்ட மக்கள், வெவ்வேறு இனங்கள், வெவ்வேறு மதங்கள், இப்படி நிறைய இருக்காங்க. நிறைய பேர்த்த பார்க்குறோம். வாய்ப்பு கிடைக்கும்போது யாரா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபாடாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நான் கொஞ்ச நேரம் என்னோட நேரத்தை ஒதுக்கிட்டு எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்குமா, ஏதாவது கிடைக்குமா நமக்கு அப்படிங்கிறதுல ஆர்வமாக கேட்பேன். அது மாதிரி நிறையா விஷயங்கள் அங்கங்கேருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த சரியான நேரத்தில் சரியான நபர்கள் மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதை யாரையும் அதை தடுக்க முடியாது. அது மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏக்கமும் தேடுதலும் தீவிரப்பட தீவிரப்பட இப்படி நடந்துட்டு இருக்குங்க ஐயா. வேற யாரும் இல்லைங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இன்னைக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு பேசுறதுக்கு. உங்களோட அனுபவங்கள்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள்லாம் எழுப்புங்க, பேசுவோம். நன்றிங்க ஐயா. குணா ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா நீங்க பகிர்ந்துகிட்டது. சந்தேகம்னு பார்த்தா இந்த வழியில வர்றவங்களுக்கு இருக்கிற எல்லா பொதுவான சந்தேகம் மாதிரியே இருக்குங்க ஐயா. இந்த மாதிரி கடமையை வந்து செய்யறது, அது வந்து நம்மளுடைய கடமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தியானத்துல இருந்தா அதை வந்து புரிஞ்சுக்க முடியுங்களா ஐயா? இப்போ வந்து ஆஹ் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்தூல சரீரம், அப்புறம் சூட்சம சரீரம், காரண சரீரம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஏதாவது தியான முறையில ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல ஆழ்நிலை தியானத்துக்கு போகும்போது அது நம்ம வந்த காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்களா? ஏன்னா காரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இப்போ வந்தோம்னா நம்ம இப்போ வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனோ இல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சமூக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இல்ல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்லாம் தோணிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் இல்லாம இப்ப நமக்கு வந்து அதுவா தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா நம்ம இப்போ இருக்கிற ஒரு பொருள் பற்று உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பொருள் ஈட்டணும், இல்லைன்னா வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது, அவங்க வந்த காரணத்த என்னன்னு தெரிஞ்சுக்கலைன்னா, அது மறுபடியும் மறுபடியும் ஒரு மறுபிறவியா சொல்லலாம். இல்லைன்னா அந்த எண்ணங்கள் வந்து ஃபுல்லா வந்து குறையறதுக்கோ, இல்லைன்னா அற்று போறதுக்கோ வந்து நிலைமை வந்து கொஞ்சம் இன்னும் இன்னும் கூட நேரம் நேரம் இல்லைன்னா காலம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த மாரி நம்ம எந்த காரணத்துக்காக வந்திருக்கோம். இப்போ புத்தர் வந்து அவர் வந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சு அவர் அதுக்கு தகுந்த மாரி செயல்பட்டாரு. அது வந்து அவரு குடும்பத்த விட்டுட்டு போனது கூட ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. வனாஜமா கூட கேட்டாங்க. அது வந்து சரியா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்து அ நமக்கு இருக்கிற பற்றுகள்லாம் விட்டுட்டு, அதுக்கு மேல ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பண்ணும்போது அது நியாயப்படுத்தப்படும். அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேங்க ஐயா. இப்ப இந்த மாரி சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா,
நிறைய பேர் வந்து அஹ், காலத்துக்கு காரணமா வந்து கட்டுண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு வந்து எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி தியானம் பண்ணணும், ஒரு கொஞ்ச நேரமாவது உட்காரணும், இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சாதனை பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா அவங்களுக்கே வந்து நிறைய கடன் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல கூட நிறைய பேருக்கு வந்து எல்லாம் தெரிய வரும்போது வந்து அவங்க பாதி வழியில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டது உண்டுங்கய்யா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு வீடு ஒரு சென்னையில ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா கூட, இன்னொரு 20 வருஷத்துக்கு அதுக்கு உண்டான ஒரு லோனோ, இஎம்ஐயோ கட்ட வேண்டியது இருக்கும்போது, பாதி வழியில இருக்கிறோம். இப்ப எப்படி இத விட்டுட்டு வர்றது? எனக்கு ஆனா இந்த வீடு தேவையில்லன்னு தெரியுது. இப்போ ஒரு வாடகை வீட்ல இருந்துகிட்டே கூட பண்ணலாம். ஆனா இப்போ விடுறதுக்கு வந்து குடும்பத்திலயும் சரி, மற்றவங்களும் சரி, அவங்க உறவினர்களும் சரி, அனுமதிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இது வந்து நம்ம இப்ப குடுத்தோம்னா கூட அந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்காது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டா போயிடும் அப்படின்ட்டு, அப்படின்னு சொல்லிட்டே இன்னும் ஒரு 20 வருஷம், 15 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கய்யா. இதுக்கு இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம காரணம் எதுன்னு நம்ம ஒரு இளமை காலங்கள்லயே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரொம்ப வசதி வாய்ப்பா இருக்குங்கய்யா. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போணும். இல்லன்னா வந்து நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்ப அதுக்கு உண்டான கல்வி முறையும், கல்வி திட்டமும் இல்லன்றது, நம்ம இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அது ஒரு பெரிய தடையா பார்க்க முடியுதுங்கய்யா. ஏன்னா இப்ப இருக்கிற எஜுகேஷனோ, ஒரு சிலபஸோ பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வேல்யூஸுக்கோ, ஒரு நல்லொழுக்கத்துக்கோ, இல்லைன்னா அதுக்கு நம்ம இப்போ எதுவும் டெஸ்ட்டும் வைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு நம்ம சோதனையும் படுத்தி பார்க்கறதில்ல. அதுக்கு சோதனைப்படுத்துற அளவுக்கு டீச்சர்ஸும் வந்து அவங்களும் ஏன்னா அவங்களும் பணி நிமித்தமா தான் வந்திருக்காங்க. அவங்க எப்படி அவங்களும் வேலைய முடிச்சுட்டு போய் அவங்க குடும்பத்த பார்க்க வேண்டியது இருக்கும்போது, அவங்க அந்த வேல்யூ சொல்லிக் குடுக்கறதுக்கு நமக்கு வந்து முழு உரிமை இருந்தா தான் நம்ம வந்து பசங்க மேல வந்து இத பண்ண முடியும். அதான் இப்ப நம்ம வந்து குழந்தைங்கள சுகி சிவம் ஐயா கூட சொல்லுவாருன்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. குழந்தைங்கள வந்து நம்ம வந்து சரியான முறையில கண்டிச்சு வளர்க்கலைன்னா கடைசியில நம்ம தான் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. ஏன்னா காலம் ஃபுல்லா அந்த அ குழந்தைங்களோட கஷ்டத்த நம்ம பங்கெடுத்துக்கிறதும், இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம மன மன வருத்தம் அடையறதும், மறுபடியும் நம்மனால தியானத்துக்கு வர முடியாம, அது சரியாகணும்னு மறுபடியும் போய் கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறதோ, இல்ல வேண்டுதல் வைக்கிறதோ, இதுலயே வந்து நேரம் சரியா போயிட்டு இருக்கு. இந்த மாரி வந்து உழண்டுகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தீர்வா, இல்லைன்னா அத பத்தின ஒரு சத்சங்கங்களோ, அந்த மாரி எல்லாம் வந்து இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்குங்கய்யா. அத வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து முன்னெல்லாம் சொல்லுவாங்க, நீதி கதைகள் அப்படின்ட்டு இருக்கும். நீதி கதைகள வந்து எப்படி சிலபஸ்க்குள்ள கொண்டு வரது? அப்படின்ற மாரி ஒரு யோசனை இருந்ததுங்கய்யா. அதுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் குடுத்தோம்னா, வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சிரும். வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க தோல்விய அவங்க வந்து பக்குவமா எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து வெற்றியும் ரொம்ப தலைக்கு மேல ஏறிடாது. நெறைய பேருக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமா ஒரு ரேங்க் எடுக்கிறது, இல்லைன்னா வந்து படிக்கிறது தான் சாதனை, இல்லன்னா படிச்சா தான் நம்மளால வந்து முன்னேற முடியும். அப்படின்ற மாரி ஒரு ஒரு பயம் இருக்கு. இல்லன்னா வந்து படிப்பு தான் நம்மள வந்து காப்பாத்தும் அப்படின்ட்டு இருக்காங்க. அறிவுன்றது வேற. அறிவ விட தெளிவு இப்ப இந்த காலத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சுட்டு போறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லன்னா ஏதாவது ஒரு வழி தானா நடக்குங்கய்யா. அது எப்படின்ட்டு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோங்கய்யா. எப்படின்னு பார்ப்போங்கய்யா. அதான் எனக்கு இருக்கிற சந்தேகம்னு பார்த்தீங்கன்னாங்கய்யா, இப்ப நம்ம காரண சரீரத்த வந்து எப்படி நம்ம வந்து நம்ம வந்த காரணத்த வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு உண்டான வழிகள் என்ன? அதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இல்ல அத அத பத்தி நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அத பத்தின அனுபவங்கள் இருக்கா? அப்படின்னு கேட்கலான்னு தாங்கய்யா. எனக்கு அதுல வந்து பயணப்படும் போதெல்லாம் அத பத்தி வந்து கேட்கும்போது, அ தியானம் தான் விடையா கிடைச்சதுங்கய்யா. ஆனா தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்நிலை தியானத்துக்கு போனோம்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு தினம் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையாவது நம்ம ஒதுக்கணும். அதுவும் இல்லாம அதுக்கு உண்டான நடைமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும். அதுவே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நடைமுறைய வந்து பின்பற்றாமலேயே வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றாங்கய்யா. ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களும், காரியங்களும் இருந்திருக்கும். அத கிரகிச்சுக்க முடியலன்னா கூட அவங்க சொல்றது முன்னோர்களும், சான்றோர்கள்லாம் சொன்னத வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போதே அது கைகூடும்போது அதுக்கு உண்டான காரணங்கள், காரியங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குங்கய்யா. அ அத பத்தி நீங்க உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குங்களாய்யா? இந்த மாரி நம்ம வந்த காரணத்த வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல அதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி போட்டுட்டு இருக்கீங்களாய்யா? இல்ல அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துட்டவங்கள ஏதாவது நீங்க பார்த்து பேசி இல்ல அனுபவம் இருக்குங்களாய்யா? நல்ல நல்ல கேள்விங்க. நீங்க உண்மையிலேயே உங்களோட ஆதங்கம், இந்த தேசத்து மேலேயும், இந்த எதிர்காலத்து இளைஞர்கள் மேலேயும் நீங்க வச்சிருக்க அக்கறையெல்லாம் புரியுதுங்க. நானும் நெறைய நம்மளோட பிறவி நோக்கம் பத்தி நெறைய தேடியிருக்கேன். அத பத்தி நான் நெறைய பேர்ட்ட விசாரிச்சிருக்கேன். விசாரிக்கிறேன் நெறைய பேர சந்திக்க போறப்பல்லாம், எனக்கு என்னோட நோக்கம் என்ன? என் பிறவி நோக்கம் என்ன? அது முடிஞ்சிருச்சா? நான் எப்ப என்னோட முழுமையை அடைவேன்? அப்படிங்கிறதா தான் இருக்கும். பொதுவா நெருப்பு எப்படி
மேல் நோக்கி எரியும். கீழே கீழே திருப்பி பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். அதோட இயல்பு அது மாதிரி. அதே மாதிரி தாங்க ஆன்மா. இந்த ஆன்மா வந்து தன்னோட முழுமையை அடையறதுக்கு தான் ஆயத்தமாகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஒரு ஒற்றுமை. அப்படி இருக்கும்போது இங்க என்ன பார்க்குறோம்னா, இந்த உலகியல் விஷயங்கள் இது எல்லாமே எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஆத்மாக்களை இழுத்து பிடிக்க முடியாது. நான் போய் தேடி போய் நான் இது மாதிரி கேட்கும்போது, அதுக்கான காலம் வரும். அது வரைக்கும் நீ இங்க இருந்துட்டு ஆகணும். ஒவ்வொரு ஆத்மாவும் இங்க கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் பிறவி எடுக்கிறோம். நம்ம கர்ம வினைகளுக்கு கடக்க வேண்டிய தூரத்தை கடந்தாதான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். அப்படிங்கிற மாதிரி தாங்க பதில் வந்துச்சு. நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க கேள்விப்பட்டதும் உண்மைதான். முழுக்க முழுக்க தியானம் தான் தீர்வு அப்படின்னு. இப்ப தியானம் தான் தீர்வு அப்படின்னா, நாம ஒரு பேச்சுலரா இருக்கோம். பேச்சுலரா இருக்கும்போது நமக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் இருந்தா போதும் நம்ம செலவுக்கு அப்படின்னா, அந்த 5000 10,000 கிடைக்கிற மாதிரி வேலைக்கு போயிட்டு மற்ற நேரத்தை தியானத்துக்கு ஒதுக்கிடலாங்க. ஒரு இல்லறத்தரம் இருக்கும். நம்ம இல்லறத்துக்கு தேவையான ஒரு குடும்பம்னா வீடு இருக்கணும், மனைவி மக்கள் அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டிய கடமை இருக்கும். இது எல்லாம் நம்ம செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் தேடிட்டு அதுக்கு பிறகு நம்ம நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நேரம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அதுலேயும் இந்த தேடலுக்கு பொருளியல் தேடலுக்கு நம்மளோட ஆற்றலை நிறைய விரயம் பண்ணிடுவோம். அதனால நமக்கு என்ன மிச்சம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கான ஆற்றலே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம செய்கிற தியானமோ பயிற்சிகளோ அன்றாட வாழ்க்கை முறைகளில் ஓட்டுறதுக்கு தான் கிடைக்கும். ரொம்ப தீவிரமாக கடுமையான தீவிரத்தோட தியானம் செய்தவர்கள் இல்லறத்துல இருந்தும் மகான்களாக இருக்காங்க, ஞானம் அடைந்திருக்கார்கள், அவங்களோட பிறவி நோக்கத்தை நிறைவேற்றியிருக்காங்க. நமக்கு பிறவி நோக்கம் இதுதான் இருக்குன்னா, ஒவ்வொரு பிறவி நோக்கமும் சில கர்ம வினைகள் கட்டுக்களோட தான் இருக்கு. இந்த கர்ம வினைகள் கட்டுக்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெட்டி விட்டுற மாட்டாங்க. சில ஆத்மாக்கள் வந்து துண்டிச்சுக்கிட்டு போகும். அந்த சில ஆத்மாக்களுக்கு அவரோட கர்ம வினையை துண்டித்துக்கக்கூடிய ஒரு விதியோ ஒரு அமைப்போ அவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா அந்த கர்ம வினைகளை அவங்க குருமார்களோ இல்லை அவங்கள வழிநடத்துறவங்க சித்தர்கள் பெருமக்களோ ஆசான்களோ அவங்க குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களோ அவங்க கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. இது எதுக்குமே நம்ம வந்து எவிடன்ஸ் சொல்ல முடியாது. இது நிறைய தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். தியானத்தில் ஆழ்ந்து போக போக நமக்கான பாதை தெளிவாக தெரியும். எதில் போகணும் எதில் போகக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியும். அது வாசி யோகமாக இருந்தாலும் சரி, குண்டலினி யோகமாக இருந்தாலும் சரி, இல்லை அதே போல் வேற எத்தனையோ தியான முறைகள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் எதாக இருந்தாலும் சரி, அந்த இதில் நம்ம பயணப்படும்போது அந்த பயிற்சியை தீவிரமாக செய்ய செய்ய நமக்கான வழி தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு அது ஒரு அது ஒரு வழி. இல்லை சில பேருக்கு வந்து தன்னோட நிலையை மறந்துட்டு வேறு திசையில் பயணப்பட்டு இருக்கவங்கள குருமார்களோ இல்லை அவர்களுக்கு இணையான ஆத்மாக்கள் யாராவது அவங்கள சரியான வழிகாட்டி திசை திருப்புவாங்க. உலகில் உங்களோட அந்த வருத்தம் இருக்கு இல்லைங்களா, உலகம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, இளைஞர்கள் இளைய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம பிறவி நோக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கான சிலப்பசை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். இது யாருமே அதுக்கான கல்விக்கூடங்கள் அங்கங்கே இருக்கு, சிலது இருக்கு, குருகுலங்கள் அங்கே இது பண்ணுறாங்க நடத்துகிறாங்க. அதில் போய் சேர்த்து விடுறவங்க ரொம்ப குறைவு. யாருமே தன்னோட பிள்ளை இந்த உலகத்தில் இந்த உலகில் சூழ்ச்சிகளில் புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அடாப்ட் ஆகி போக கற்றுக்கணும், இப்படி தான் எல்லா பெற்றவங்களும் விரும்புகிறாங்க. யாருமே நீ ஒரு நேர்மையானவன் அந்த இருந்திருப்பா, உலகத்தோட ஒத்துப்போ அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாரோட புரிதலுமாவே இருக்கு. அதனால அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் தங்கள் குழந்தைகளை சேர்க்குறவங்க ரொம்ப குறைவு. அப்படியே கொண்டு போய் நம்ம சேர்த்தோம்னா நம்ம குழந்தைகளை சுற்றி இருக்கவங்க சொந்த பந்தம் இப்படி எல்லாருமே வந்து 1000 காரணம் சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடுவாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இது நம்ம சரி தவறுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட நம்ம நம்மளோட இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம்,
அடிவாரத்துல நின்னுகிட்டு வருத்தப்படுறத விட பாதி மலை ஏறணும்னா நிறைய விஷயங்கள் தெரியும். சுத்திலும் பார்க்கலாம். மலை உச்சிக்கு போயிட்டோம்னா மலை உச்சியில இருந்து சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம மலை ஏறிட்டோம்னா தான் இன்னொருத்தவங்களை கூப்பிட முடியும். இங்க வந்து பாருங்க, இங்க நல்ல காத்து இருக்கு, சுத்தமான காத்து இருக்கு, குளு குளுன்னு இருக்கு, இந்த இயற்கை சூழ்நிலை அப்படி இருக்கு, இங்க இருந்து எல்லா ஊரையும் பார்க்க முடியும், சுத்தில எல்லாத்தையும் பார்க்க முடியுது, அங்கங்க போறது நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுது, அப்ப மேல வாங்கன்னு நம்ம கூப்பிட முடியும். நம்மளும் அந்த பயணத்துல இருந்துகிட்டே வாங்க நம்ம கை கொடுத்து பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்டு வர்றவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க. நம்ம மலை உச்சியை அடைந்தால் மட்டும்தான் அதுக்கான நம்ம மற்றவங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியும், சரியான வழியை காட்ட முடியும். அதனால நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம பயணப்பட வேண்டிய தூரத்தை நம்ம கடப்போம். ஐயா தியாகராஜன் ஐயா வந்திருக்காங்க, இன்வைட் பண்றேன், மேல வாங்க ஐயா. நன்றி கூட ஐயா, வாழ்க வளமுடன். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டதுல உங்களுக்கு ஏதாவது புரிச்சுங்களா ஐயா? ஐயா புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா தியாகராஜன் ஐயாவுக்கும் வணக்கங்க ஐயா. அவர்கிட்ட கூட இதை கேட்டு பார்க்கலாங்க ஐயா. ஐயா வந்து இன்னும் கூட அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். குணா ஐயா, நீங்க ஒரு முறை கேட்டுருங்க ஐயா. குணா ஐயா ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிட்டாங்க, நீங்களும் பகிர்ந்துங்க. சொல்லுங்க குணா ஐயா. ஐயா தியாகராஜன் ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொரு மாலை பொழுதுல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா இந்த வாரம் அருண் பிரகாஷ் ஐயா வந்து பாடல்கள் பார்க்கறது கொஞ்சம் கடினம். அவரு வேலை பளு இருக்கிறதுனால வர முடியுமான்னு சந்தேகமான சொல்லி இருந்திருக்காருங்க ஐயா. அதனால இப்ப அனுபவங்கள் வந்து பேசிட்டு இருக்கோங்க ஐயா. அப்ப பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம வந்த காரணத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்து முன்னோர்கள்கிட்டயும் சான்றோர்கள்கிட்ட எல்லாம் கேட்டப்ப வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போறதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க ஐயா. அதுல இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலையும் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஸ்தூல சரீரம், அப்புறம் வந்து சூட்சம சரீரம், அப்புறம் வந்து காரண சரீரம். இப்ப நம்ம வந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் வந்து என்னென்ன இருக்கு. இப்ப ஆழ்நிலை தியானம் அது அது இல்லாம நம்ம வந்து இந்த இயமம் நியமம் எல்லாம் கடைபிடிக்கிறது மூலமாவும் நமக்கு வந்து சீக்கிரமே அது வந்து கைவல்யமாவும் கைகூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. உங்களுடைய அனுபவம் இதை பத்தி ஏதாவது இருக்குங்களா ஐயா? இப்ப நம்ம வந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள், இல்லைன்னா நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்ம பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான நீங்க சந்திச்ச நபர்கள்கிட்ட இருந்து ஏதாவது அதுக்கு தனியா ஏதாவது ஆசிகளோ இல்ல அதை பத்தின அறிவுரைகளோ ஏதாவது கேட்டிருக்கீங்களா ஐயா? அதை பத்தி ஏதாவது இருந்தா தயவு செய்து பகிர்ந்துக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எல்லாருக்குமே அந்த தேடல் இருக்கு. அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்ப வந்த காரணம் என்று சொல்லும்போது இப்ப நம்ம காரியம் என்று சொல்லக்கூடிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறோம், அப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தெரியாமலே செயலை செய்ய முடியுமா? நோக்கம் இல்லாம ஏதாவது செயலை செய்ய முடியுமா? இப்ப சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா பசி அதுக்கு காரணம், அதனாலதான் நம்ம சாப்பிடுறோம். தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தாகம் இருக்கிறதுனால தண்ணீர் கொடுக்கிறோம். ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை பற்றி அறிய வேண்டும் என்பதனால பார்க்கிறோம். தேடுறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவைன்றதுனால தேடுறோம். இப்படி ஒண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப காரியம் செய்வது காரணத்தை அடைவதற்கு தான். காரணம் இருப்பதனாலதான் காரியம் செய்கிறோம். அப்ப ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருக்கிறது.
அப்ப பரம்பொருள் என்ற ஒரு மெய்ப்பொருள் தன்மை இருக்கிறது. அதுவே அனைத்து தோற்றங்களாக வந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து. அந்த கருத்தை மையப்படுத்தி ஞானிகளும் மகான்களும் தேட ஆரம்பிச்சாங்க. இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்ட்டு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அந்த காரணப் பொருளாக இருப்பதும் காரியங்களை செய்து கொண்டிருப்பதும் ஒரே மகாசக்தி தான். அது வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ளேயும் இருக்குது. அதாவது கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். நமக்குள்ளேயும் இருக்குது, எல்லோருக்குள்ளேயும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது என்ற அளவுல அந்த மன விரிவு என்பது வர ஆரம்பிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டிய அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உள்ளுணர்வாக அந்த உயிருணர்வை பெற்று எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக உணர்வை பெறுவதற்கு உண்டான ஆன்ம வளர்ச்சி என்பது துவங்கும். முதல்ல பொருள்துறையில தான் மனம் நாட்டம் கொண்டு அந்த காரணத்துக்காகவே ஓடும். ஆனா உலகப் பொருள் இந்த உடலுக்கு மட்டும்தான், உடல் தேவைகளுக்கு மட்டும்தான். ஆனா இந்த ஆன்ம தேவை என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு விடுதலை உணர்வு, ஒரு பேரின்பம். அதாவது உலகத்துல எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் சலிச்சு போயிடும். வெந்ததையே தின்னு விதி வந்தா சாகிறதா வாழ்வா அப்படின்னு பெரியவங்க கேட்பாங்க. அப்ப தினசரி நமக்கு பசிக்குது, சாப்பிடுறோம், தாக எடுக்குது, தண்ணி கொடுக்குறோம், உடல் கழிவுகளை வெளியேற்றுறோம், புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ வகையில செய்கிறோம். ஆனா அந்த இன்பம் நிரந்தரமாக இருக்குதா? ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சுகங்கள் எல்லாம் உண்மையான சுகமா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த இறைவனை நம்மகத்தே கொண்டு அந்த இறை சுகத்தை பெறுவதற்கு ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழ்வதற்குரிய ஒரு பயிற்சி முறைகளை ஞானிகளும் யோகிகளும் சித்த புருஷர்களும் உணர்ந்தாங்க. உணர்ந்த அளவுல மட்டும் இல்லாம அவர்களும் அனுபவிச்சாங்க. அந்த அனுபவ பொருளை மற்றவர்கள் உணரும்படியாக அத கொடுத்தாங்க. அதாவது வார்த்தைகளால எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த ஸ்பரிச தீட்சை, சச்சு தீட்சை, ஞான தீட்சை என்பதன் மூலமாக அவங்க நினைச்சா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்ப ப்ளூடூத் வழியா நம்ம ஒரு செய்திய இன்னொருத்தருக்கு கடத்த முடியுது இல்லையா? அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய பாவனையில இருக்கணும், இவர் கொடுக்கக்கூடிய மோடுல இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அவரவர் மன இயல்புக்கு தக்கவாறு அந்த ரிசெப்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கும்போது இயற்கையில அது தானாகவே புலப்படும். அதாவது தூண்டி விட்டா துலங்கும். அப்ப செயல் என்பது அங்கே தூண்டல் துலங்கல் என்ற அளவுல நடக்கும். அப்ப காரணம் விளைவு, காரண காரியம், அப்ப செயல் விளைவு என்ற அளவுல எல்லாமே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதியில சும்மா இருந்த அந்த இயற்கை சக்தி, அதுக்குள்ள அடங்கியிருந்த காரணம், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கைதான் அந்த ஒவ்வொரு மாற்றங்களாக கடைசியில அந்த இறைசக்தியை உணரக்கூடிய ஆறாவது அறிவு படித்த மனிதனாக ஒரு நிறைவு தன்மையில மனித அறிவு உயர்ந்திருக்கிறது என்பதாக ஞானிகளும் யோகிகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப எல்லோருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு அதுதான் இறைசக்தியாக இருக்கிறது, இறைவனாகவே இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானர்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கே என்ற அளவுல இந்த உடலுக்குள்ள உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்வார் திருமூலர் மகான். அதனால இந்த உடலை பார்த்து கொண்டாலே போதும், உடலுக்குள்ள உரைகின்ற அந்த தெய்வீகத்தை ஒவ்வொருவருமே உணர முடியும். அந்த காரண பொருளை நம்ம காரியங்கள் என்ற அளவுல பக்தி செய்து அன்பு செய்து அந்த தெய்வீக அன்புக்கு நம்ம பாத்திரமாக முடியும். அதுக்கு மென்மையான சில பயிற்சி முறைகள், இந்த ஞானிகளுடைய வழிமுறைகளை கூர்ந்து கவனிச்சு சிந்திச்சு தெளிவு பெற்றாலே போதும்.
அதற்கு சில வழிமுறைகளை உணர்ந்தவர்கள் விளக்கி கூறினா நாமளும் விளங்கி கொள்ளலாம், என்லைட்டன் ஆக முடியும். அதாவது விளக்கம் பெறுதல் என்பது அது விஸ்டம் என்ற அளவுல அந்த நிலைக்கு உயர முடியும். அதே மாதிரி ரெவலேஷன் என்ற அளவுல அந்த உயர்வு நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த விளங்கிக் கொள்வது, விளக்கம் பெறுவது வேறு, விளங்கிக் கொள்வது வேறு. இப்ப நம்ம கேட்கும் போது விளக்கம் பெற்றுக்கொண்டோம்னா, ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்றது விஸ்டம்ங்கிறது. ஆனா அதை விட அந்த ரெவலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வு நிலை அதுவாகவே மாற்றம் பெறுவது, அந்த உணர்விலேயே லயிப்பது உணர்வு. அந்த வகையில நாமும் அந்த மெய்ப்பொருள் நிலையை கண்டடைந்து வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடையணும். அதுதான் காரணமாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த காரண பொருளை கண்டுகொள்றதுக்கு காரியம் பண்றது, அதான் காரண காரியம் என்பது. ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லி இருக்கிறேன். புரிந்தால் சரி, ஏதாவது புரியலைன்னா எந்த இடத்துல புரியலைன்னு சொல்லுங்க, மீண்டும் அந்த இடத்துல இருந்து தொடங்கி பேசுவோம். நன்றி. ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா இந்த காலகட்டத்துல வந்து நிறைய இல்ல அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அனுபவபூர்வமா பார்க்கறது வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க ஐயா. ஒரு பாடல்னா அந்த பாடலை எடுத்து படிக்கிறதும் சரி, இல்ல அதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் சொல்றத விட அதை கிரகிச்சு அது வந்து இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவப்பட்டு சொல்றது ரொம்ப குறைவா இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க. அதுல நல்ல முன்னேற்றமும் இந்த காலத்துல இளைஞர்கள் வந்து நிறைய பாடலுக்கு வந்து பொருள் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற மறைபொருளும் இல்ல உண்மையான பொருளும் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காரணம் வந்து கேட்கறது வந்து எப்படின்னாங்கய்யா, புத்தர் வந்து அவரு வந்து பிறவி நோக்கம் என்ன, அவர் வந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து குடும்பத்தையும் அவங்க குழந்தையும் சரி இல்ல பெண்டிரும் சரி விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதை விட ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, அதோட முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதனால அவர் குடும்பத்தை விட்டது வந்து நல்ல நோக்கத்துக்காக விட்டது வந்து அதை வந்து தவறா சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ யோகானந்த பரமஹம்சர் கூட அவருக்கு வந்து காரணம் வந்து அவரு பிறவி பயணம் இல்லைன்னா பிறவி நோக்கம் வந்து அவர் வந்து போய் நல்ல விஷயங்களை வந்து பரப்பணும், அமெரிக்கால போய் கிரியா யோகத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற அவருடைய காரணத்தை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களும் அவங்களுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி முன்னேறதுன்றதாங்க ஐயா ஒரு கேள்வியா வச்சிருந்தாங்க ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த காலகட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து குடும்பம் இல்லைன்னா பந்தத்துல இல்லைன்னா வந்து இந்த பொருள் வந்து சமாளிக்க முடியல, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மற்ற விஷயங்கள்லாம் வந்து பொருள் வந்து அதிகமா தேவைப்படுறது. இப்போ அவங்க குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கும் சரி, இல்லைன்னா வாழ்க்கையில பின்னால வந்து அவங்களுக்கு செலவுக்கு மருத்துவத்துக்கு மற்ற இதுக்கெல்லாம் வந்து பத்தலை அப்படின்றதுனால அவங்க கடைசி ஓய்வு காலம் வரையுமே வந்து வேலை பார்த்து இல்லை ஒரு தொழில் பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு நேரமின்மை காரணமா வந்து இந்த தியானத்துக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து தெளிவு பெறத்துக்கோ இல்லை இந்த ஆன்மீக அனுபவங்களை வந்து பார்க்கறதுக்கோ அவங்க வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே போறதும், இல்லைன்னா வந்து பின்னாடி ரிட்டையர் ஆயிட்டு பார்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி சம்பவத்தை வந்து எப்படி நம்ம வந்து குழந்தைகிட்ட கொண்டு வர்றது? இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசுலயே வந்து எப்படி அவங்களுக்கு வந்து தெளிவு கொடுக்கறது? இப்போ அவங்க வந்து காலையில இருந்து மாலை வரையும் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்காங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூஷனோ இல்ல ஹோம்ஒர்க்கோ அதுக்கே நேரம் சரியா போயிடுது. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பள்ளிக்கு மறுபடியும் அவசர அவசரமா கிளம்புறதும் சரி, இல்லைன்னா மறுபடியும் வீட்டு பாடம் இல்லைன்னா வந்து பரீட்சைக்கு படிக்கிறதும் சரி, இதுலயே அவங்களுக்கு வந்து நேரம் சரியா போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து தியானத்துக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார வைக்கிறது, இல்லைன்னா ஒரு நல்ல கீதை இல்லைன்னா ஒரு கதைகளை வந்து நீதி கதைகளை வந்து போதனைப்படுத்துறதுக்கு வந்து நேரமின்மையா நிறைய பேர் வந்து சொல்ல கேட்டிருக்கேங்க நண்பர்கள், அவங்க குடும்பத்திலயும் சரி அவங்க குழந்தைங்களுக்கும் சரி. எல்லாம் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் தள்ளி போடுவாங்க ஐயா. நிறைய பேர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு இதுல ஈடுபாடு இருந்ததுன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்ல ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸோ இல்லைன்னா ஒரு எதுக்கு வந்து மறுபடியும் பொருள் ஈட்ட முடியுமோ அதுக்கு உண்டான கோர்ஸுகளே வந்து அவங்களால பார்க்க முடியறதுனால அவங்களுக்கு இந்த ஒரு ஆன்மீகம்ன்ற ஒரு ஆப்ஷனை இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேரானந்தம் இல்ல ஒரு சாந்த நிலை வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் உலகத்தோட வந்து அவங்க போராடுறதும் இல்லைன்னா வந்து அதுல மறுபடியும் வெற்றி பெறணும்னு மறுபடியும் அவங்க நேரத்தையும் மறுபடியும் அவங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டதே இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம், இல்ல இவங்களுக்கு அந்த நேரமின்மை இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் தான்
மறுபடியும் இவங்களும் அவங்க அப்பா அம்மா வந்து பெருமைப்படுத்தணும் இல்ல சந்தோஷப்படுத்தணுன்றதுக்கோசரம் மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு வேலைக்கு போய் மறுபடியும் நேரமின்மை காரணமா வந்து உழல்றதை வந்து பார்க்க முடியுது இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களுடைய பிறப்பினுடைய காரணத்தை அவங்க வந்து இள வயதிலேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொண்டு வரதுக்கு, இல்லைன்னா ஒரு வழிமுறைகள் ஏதாவது இருந்தா வந்து ஒரு கலந்தாய்வு பண்ணலாம், இல்லைன்னா கருத்துக்களை வந்து உங்களை மாதிரி சான்றோர்கள்கிட்டயும் பெரியவங்ககிட்டயும் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்றதாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பார்வையா வைக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலோ, இல்ல நீங்க வாழ்க்கையில வந்து கடந்து வந்தது, இல்லைன்னா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி இல்ல உபாதைகள், இல்லைன்னா எந்த எந்த முறையில கையாண்டாங்கன்னு சொன்னீங்கன்னா கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. மறுபடியும் வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் எல்லாரும் பேசட்டுங்க ஐயா. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணுமாறு கேட்டுக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, ஜெயராஜன் ஐயா. ஐயா கேட்டுச்சுங்களா ஐயா நான் சொன்னது? சொல்லுங்க. கேட்டுச்சுங்களா ஐயா? கேட்டுச்சு. சரிங்க சரிங்க, நன்றிங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. பெரியவங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மாணவ பருவத்திலையும் படிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு, விளையாடக்கூட நேரம் இல்லை, பெற்றோர்கள் அனுமதிக்கிறது இல்லை என்ற அளவுல நாம இன்னைக்கு ஒரு அழுத்தத்துல குழந்தைகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அது ஓரளவு உண்மைதான். உலகம் போட்டி உலகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வயிற்று பொழப்புக்கு உண்டான கல்விதான் உண்மையான கல்வி என்ற அளவுல ஒவ்வொருவரும் நினைச்சுக்கிட்டு பொருள் தேடல்லே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில தேடிய பொருளை கடைசி காலத்துல நல்லபடியா அந்த உடம்ப பார்த்துக்கணுமேன்றதுக்காக அந்த தேடிய பொருள் எல்லாம் அதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எதையுமே நாம செய்ய முடியாது. இந்த உலகத்துல நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிற காற்றா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இந்த உலகமா இருக்கட்டும், சூரிய சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சக ஜீவராசிகளையும் பார்க்கும்போது, நமக்கு இயற்கை படைத்து அளித்திருக்கின்ற அந்த உணவுப் பொருளை எல்லாம் பார்க்கும்போது, இதுல ஏதாவது ஒன்றை நாம செய்திருக்கிறோமா? இந்த உடல் உள்ளுறுப்புகளை கூட பாருங்க. ஒருவருக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும் அப்படின்னா சக மனிதர்கள்ட்ட இருந்து தான் எடுத்து அந்த ரத்தத்தை ஏத்துறாங்க. அது சரியா தவறான்ற வாதத்துக்கு நான் வரேன். இருந்தாலும் இந்த இயற்கை படைத்ததை யாரும் அதே மாதிரி செய்ய முடியாது. இப்போ ஒரு நெல்மணி அதை விதைக்க போட்டா அப்படியே அது பயிராக வளர்ச்சி அடைந்து, அதாவது நெற்பயிராக வளர்ச்சி அடைந்து ஒரு நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை கொடுக்குது. ஒரு நெல்லு தான். ஆனா அந்த நெல்லை நம்மால செய்ய முடியுமான்னு பார்த்தா நெல்லு மாதிரி செய்யலாம், ஆனா நெல்லை செய்ய முடியாது. இதெல்லாம் வாழ்வியல்ல யதார்த்தமா குழந்தைகளுக்கு காட்டி அந்த இயற்கையை பற்றி புரிந்து கொள்ள செய்யணும். அவங்களுக்கு முதல்ல நாம சொல்லி கொடுக்க வேண்டியது மதிப்பு தெரிய வைக்கிறோம். ஒவ்வொரு பொருட்களுடைய நபர்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளும்படியாக செயல்கள் இருக்கணும். அப்படின்னா பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் மதிக்கும் போது, ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கும்போது குழந்தைகளும் அதை பார்த்து வளருவாங்க. யாருமே சொல்லி கொடுத்து வளர்றது, சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. அனுபவபூர்வமா ஒன்றை பார்த்துதான் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம். அதனால உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நைட்டு பூரா சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே ஒரு ஃபோன் கால் வருதுன்னா அப்பா போனை வச்சுட்டு இந்த பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு பிள்ளைகிட்டே சொன்னோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாம அந்த நேர்மை என்ற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கு. அப்ப குழந்தைகள் நம்மை பார்த்துதான் வளர்றாங்க. நன்றி உணர்வை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை பார்க்கும்போது, பிற மனிதர்களோடு பழகும் போது அந்த விழிப்புணர்வு என்ற அளவுல எந்த செயல் செய்தால் என்ன விளைவு உண்டாகும்
என்ன நன்மை தின்மைகள் உண்டாகும், இன்ப துன்ப உணர்வுகளை வச்சுதான் அந்த நன்மை தீமைகளையும் நம்ம கணிக்கிறோம். அதனால அந்த செயலுக்கேற்ற விளைவு உண்டு என்பதை புரிந்து கொண்டு, அப்ப மேலான விருப்பம் நமக்கு வேணும். மேலான விருப்பம்னா நமக்கும் துன்பம் இல்லாம சக ஜீவராசிகளுக்கும் எந்த வகையிலையும் துன்பம் இல்லாத சில செயல்முறைகளை செய்வதற்கு நமக்கு போதிய அனுபவம் வேணும். அது உடனடியாக கிடைச்சிடாது. ஏற்கனவே வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஞானிகளுடைய வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம செய்ய முடியும். ஞானியர்கள் முற்றுணர்ந்து அந்த கருத்தை நமக்கு சொல்லி இருந்தா கூட அதை உணர்வாக பெறுவதற்கு அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றாங்க. இப்போ ஒரு மாட்டு வண்டியை உதாரணமாக ஒரு காலத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவன் தான் ஆன்மா, அந்த வண்டி தான் உடம்பு, மாட்டு வண்டி தான் உடம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காருன்ற கருவி வந்துருச்சு. அப்ப அந்த காரை ஓட்டுறவன் தான் அந்த ஆன்மாங்கிற அந்த இறை சக்தி. அது இன்ஜின் மாதிரி, அந்த அந்த கார் மாதிரி இந்த உடம்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் மாதிரி இந்த உயிர், அதுல உள்ள ஆற்றல் இயக்க சக்தி மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை இயங்கி கொண்டிருக்கிறதுனாலதான் வாழ்க்கை பயணம் சிறப்பா இருக்குது. இப்படிங்கிறதெல்லாம் அப்ப மாட்டு வண்டியை வச்சு சொன்னாங்க. இன்னைக்கு காரை வச்சு சொல்லலாம். இன்னும் அடுத்த காலத்துல எப்படி வரப்போகுது தெரியல. அதனால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்றை வச்சுதான் அந்த பார்க்காத ஒன்றை, நம்ம கேட்டு அனுபவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கேட்க முடியாத அல்லது கேட்காத ஒன்றை சொல்ல முடியும். நான் இறைவன் அரூபமானவன், நிற்குணமுடையவன். அவனை எந்த வார்த்தைகள் கொண்டும் அவனை விலக்கி சொல்லிட முடியாது. அனுபவப்பட வேண்டிய அந்த மெய்ப்பொருள் நிலை. ஆனா அந்த அனுபவத்துக்கு அடித்தளமாக இருப்பது அந்த மெய்ப்பொருள் நிலை. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பதே அதுதான். அதனால எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு எது அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைதான் இந்த ஞானிகள் கண்ட அந்த ரகசியமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஆனா அது ரகசியமே இல்லை, ரொம்ப எளிமையானது. எல்லாரும் இறைவனுடைய சக்தியை ஆற்றலை உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா அதை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால குழந்தைகள் அந்த நிலையிலேயே இருக்கிறாங்க. அந்த உண்மைதான் குழந்தைகளுக்கு பேச தெரியும். அதாவது உண்மையை மட்டும்தான் அவங்களுக்கு பேச தெரியும். ஆனா நம்ம வளர்ந்த பிறகு அந்த சத்திய நெறி, சத்தியம் என்ற அளவுல அந்த உண்மை பொருளை உணர்ந்து நம்ம சொல்லக்கூடிய தன்மை, அது குழந்தைகளுக்கு தெரியாது. என்ன உள்ளதோ அப்படி உள்ளதை உள்ளபடி பேசிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் அந்த மெய்ப்பொருள் நிலையோட இணைஞ்சிருக்கிறதுனால அவங்க என்ன உடம்புக்கு என்ன சொல்லுது, மனசுல என்ன படுதோ சொல்லுவாங்க. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார். அது மாதிரி எதையுமே இயல்பாக மறந்து மன்னிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதனால குழந்தை பருவத்திலேயே இந்த நன்றி உணர்வையும் விழிப்புணர்வையும் மட்டும் உணர வச்சுட்டா போதும். அது பக்தி என்ற அளவுல அவங்கள பழக்கிட்டா போதும். ஏன்னா அந்த மெய்ப்பொருள் நிலையை யாரும் கண்ணால எல்லாம் பார்க்க முடியாது. அவங்க அந்த உணர்வு நிலைக்கு கொண்டு வரும். அதனால இப்ப கேட்கறதெல்லாம் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு பெற்றவர்கள் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கும் போது, எங்களுக்கு எப்படி கிடைக்குது, அம்மா அப்பாவுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு அவங்க உழைக்கிறாங்க. அப்ப உழைக்கிறதுனால யார் கொடுக்குறா? சமுதாயத்துல பலரும் பொருளை உற்பத்தி பண்றாங்க. அப்ப அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு உண்டான பொருள் எங்க இருந்து வருது? மூலப்பொருள். அது மண்ணுல இருந்து கிடைக்குது, இல்ல இயற்கை கொடுக்குது. அப்ப இயற்கையில இந்த வளங்கள் எப்படி வந்தது? இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த கேள்வி வரும்போது, ஒரு சிந்திக்க தெரியக்கூடிய வயது வரும்போது, அந்த 12 14 வயதுக்கு மேல அந்த கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கும் போது, அதுக்கு அந்த நேரத்துல சரியான ஒரு குரு வழிகாட்டி கிடைச்சிட்டாங்கன்னா, அவங்க அந்த தக்க வயசுலயே, அந்த பால்ய வயசுன்னு சொல்லும் போது அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும். ஒரு பருவ வயது வரும்போது அந்த உண்மை நிலையை அவங்க உணர்ந்து கொள்வார். அந்த உணர்வு நிலையோடு இந்த சமுதாயத்தோடு இயற்கையோடு கலந்து செயல்களை செய்யும் போது நிச்சயமாக அவங்க தான் உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமமான சான்றோர் பெருமக்கள் என்று சொல்றாங்க. அறிஞர் பெருமக்களாக அவங்க ஒரு சிறப்பு நிலை அடைகிறாங்க. அது விஞ்ஞானத்துறையிலையும் சரி, மெய்ஞானத்திலையும் சரி. ஆனா அதை உணர்வதற்கு ஒரு ஆண்டு, ஒரு 30 வயதுக்குள்ள மேக்சிமம் அந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஆனா அதை
வெளிப்படுத்த முடியல. எத்தனையோ பேர் அந்த உண்மைகளை உணர்ந்து குடும்பத்துல நம்முடைய கடமைகள், பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அளவுல அந்த கடமையை நிறைவு செய்யணுங்கிறதுனால அந்த உணர்வோட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பொருளை தேடி ஓடணும் ஒரு 30 வருஷம், அதனால என்ன கண்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தேடல் வரும்போது அது சிலருக்கு உணர்வாக கிடைக்கும். சிலருக்கு அறிய முடியாட்டினாலும் கடமையே செய்கிறதே அது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. சக மனிதர்களுக்கு செய்வதே இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதே மாதிரி மக்களை பராமரிக்கிறதும் இறைவனை பராமரிக்கிறதும் ஒண்ணுதான் என்ற அளவுல ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம உறவுகளையே அது கடவுளாக பார்க்கிறோம். தெய்வமே என்ற அளவுல தேவா தேவி என்றெல்லாம் வழக்கு சொல் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அழைத்துக் கொள்வதே. இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கோம்ல, சாமி அப்படின்னு கூப்பிடுறது மாதிரி எனக்கு உதவுவதற்காக வந்த இறைவனே என்னுடைய மனைவியாக வந்திருக்கிறான், அதே போல கணவனாக வந்திருக்கிறான் என்ற கருத்துல தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் உலகத்துல இருக்கு. அதனால காரண காரியம் என்பது தொடர் நிகழ்வு, அது முடிவல்ல. இன்னைக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுவே ஒரு காரணமாகி மறுபடியும் அதுக்காக ஒரு காரியம் நடக்கும். இப்ப வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு அந்த இடம் வாங்குறதுக்கு உண்டான காரியத்துல இறங்குவாங்க. ஆனா நோக்கம் வீடு கட்டுறது தான். அப்ப இடத்த வாங்குவாங்க. இடம் வாங்கியாச்சுங்கிற அந்த செயல் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வரும்? அதுல வரைபடம் தயார் பண்ணி அதுல எப்படி அப்ரூவல் வாங்கி எந்த மாதிரி கட்டலாம் அப்படிங்கிற அடுத்து ஒரு சிந்தனை வரும். அதை கட்டுறதுக்கு எத்தனையோ பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும். வேலையாட்களை பணியமர்த்தி அந்த கட்டடத்தை கட்ட வேண்டியிருக்கும். இப்படி ஒரு தொடர் நிகழ்வாக சாதாரணமா ஒரு வீடு கட்டுறதுக்கும், அது மாதிரி உலகத்துல ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கும், வாங்கி அனுபவிக்கிறதுக்கும் எத்தனையோ காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால நம்ம வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன்னையே அறிந்து கொள்ளாம புரிந்து கொள்ளாம மற்ற எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த உடல் தத்துவத்தை பத்தியும் உடலுக்கு ஊடாக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த உயிர் தத்துவத்தை பத்தியும் அந்த உயிரியை நிற்கனால நமக்கு புலப்படக்கூடிய அந்த உண்மை பொருளை உணரக்கூடிய அந்த அறிவினுடைய தெளிவுல உயர்வுல தன்னையே அறியக்கூடிய அந்த விளக்க நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்ற அளவுல எத்தனையோ சித்த புருஷர்கள் அவர்களுடைய அனுபவங்களை அந்தந்த காலத்துல அவரவருக்கு இருந்த சூழல்ல இருந்த ஓமான ஓமேயங்களை கொண்டு நமக்கு எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. வார்த்தைகள்லாம் கடினமே கிடையாது. அப்ப அந்த நிலையில இருந்து நாம சிந்தித்து பார்த்தோம் என்றால் ரொம்ப அற்புதமாக புரியும். அதனால இது ஒருத்தர் எடுத்து சொன்னா போதும். எடுத்து சொல்லும் போது புரிஞ்சிடும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க. அதாவது ஒரு 4-5 காய்கறிகள் ஒரு கூடையில இருக்கு. ஒரு குழந்தை வருது, அது கத்திரிக்காய் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டா அது முழிக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே காய் மாதிரி தான். அதாவது ஏதோ ஒரு காய் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து இது கத்திரிக்காய், இது வெண்டைக்காய், இது சுரக்காய், இது பீக்கங்கான்னு அந்த காய்களுடைய பேரை சொல்லிட்டு அதை காட்டிட்டு அதில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு கத்திரிக்காய் எடுனா எடுத்து கொடுக்கும், பீக்கங்காய் எடுனா எடுத்து கொடுக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சொல்ல சொல்ல செய்யும். அதே மாதிரி நம்ம அனுபவிக்காத வரைக்கும் எந்த ஒன்றையுமே மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. அதனால அனுபவ அறிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பட்டறிவு என்று சொல்வார்கள். அதுக்கு கற்றறிவு என்பதை கற்றல், கேட்டல், சிந்தித்தல் என்ற அளவுல எதையுமே ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம எடுத்துக்கிறோம். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு சிந்திக்கிறோம். அதை தெளிவு பெறுவதற்கு மற்றவர்களோடு கலந்து பேசி அதுல அந்த விளக்கங்களை மேலும் மேலும் ஒரு தெளிவுபடுத்தி கொள்ளும் போது மற்றவர்களுக்கு எப்ப நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த கருத்தை பற்றி சிந்தனைகள் நமக்கு மேலோங்கி கொண்டே இருக்கும். அவரவர் வாழ்வியலுக்கு தகுந்தாப்புல உதாரணங்கள் வரும். ஆனா சொல்ற விஷயம் ஒண்ணுதான். இப்ப எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறோம்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரே ரூட்டு கிடையாது. அந்த சுத்தி வடக்கே கிழக்க மேற்க தெற்கேன்னு எல்லா திசைகள்ல இருந்து அவங்கவங்க திசைக்கு நோக்கி தான் அந்த மையத்தன்மைக்கு வந்தாகணும். அதனால அவரவர் வரக்கூடிய அந்த மையத்தன்மைக்கு வர்றதுக்கு அவரவர் உழைப்பு அவரவருடைய முயற்சி தான் காரணமே தவிர யாரும் யாரையுமே உயர்த்திட முடியாது. வழிகாட்ட முடியும்.
எந்த பகுதியில எப்படி வரலாம் என்ற அளவுல வழிகாட்ட முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தேர்வு. அந்த தனித்தனி தேர்வுல குடுக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. தனித்தனி கேள்வியா தான் இருக்கும். ஆனா, அடுத்தவங்கள காப்பி அடிச்சு நாம எழுதணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டோம். அதனால அவரவருக்குரிய தேர்வ அவங்கவங்க எழுதணும். என்ன கேள்விங்கிறத பார்த்து அனுபவப்பட்டு, அந்த அனுபவத்துக்கு ஏற்ற வகையில உயரணும். அதுக்குரிய தன்மைகள்ல அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த வளரக்கூடிய காலத்துல உண்மை பேச மட்டுமே எந்த வகையிலையும் மாற்றி சொல்லாம ஒரு குழந்தைய ஒரு 15 ஆண்டுகள் நம்ம கூட இருக்கக்கூடிய வயசு. அதாவது ஒரு 12 ஆண்டுகள் 3 வயசுல இருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் அந்த தன்மையில நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, மாற்றி சொல்லாத அளவுக்கு உள்ளுக்குள்ள அது என்ன உணர்வு வருதோ, அத அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை வளர்ந்துருச்சுன்னா, அது பிற்காலத்துல மிகச்சிறந்த ஒரு உன்னதமான உயர்வு நிலைய அடையும். அதுதான் உண்மை. அதனால முதல்ல நாம அத பயிற்சி பண்ணுவோம். உள்ளதை உள்ளபடி பார்ப்பதற்கும், நல்லதை நல்ல விதமாக செய்வதற்கும், தேவையில்லாத விஷயங்கள தவிர்த்து, எது தேவையோ அதை செய்து முடிப்பதற்கு உண்டான ஆற்றல அந்த தெய்வீக சக்தி, மகா சக்தி நமக்குள்ள இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டு, அந்த சான்றோர்கள் வழியில நாம செயல்களை செய்தா, நிச்சயமாக நமக்குள்ளேயும் அந்த அற்புதம் நடக்கும். ஆ, நிறைய விஷயங்கள் சிந்திக்க சிந்திக்க அது அப்படியே ஊற்றாக அது பொங்கிக் கொண்டே இருக்கும். தேவைகள் இருக்கிறதுனால தான் ஒரு சிலர் பேசும்போது அந்த இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேருடைய தேடலோ தெரியல. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு அந்த தேடல்கள் இருந்தாலும், இங்க ஒரு ஒரு 10, 11 பேர் தான் நம்ம சேர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனா இந்த 10, 11 பேரும் விதை போல. ஒவ்வொரு விதையும் நூற்றுக்கணக்கான விதைகளை உருவாக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு மாணவர்களுக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பும் உணர்ந்தவர்களுக்கு தான் இருக்கு. உணராதவங்க அதை செய்ய முடியாது. அறிஞர் பெருமக்களுடைய கடமையே தாங்கள் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு சொல்றது. பெரியவங்களை எல்லாம் யாரும் மாத்திர முடியாது. ஆனா மாணவ பருவத்திலேயே நம்ம சாப்பிடுறோமே, அந்த சாப்பாடு எப்படி உடம்பா மாறிச்சு, இந்த பூமி சூரியன் எல்லாம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், ஓ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, அது மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சக்தி நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தவறு செஞ்சோம்னா அதுக்கு விளைவாக அந்த இறைவனுடைய நீதி செயல்படும். அதனால ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கமைப்போட செயல்படணும், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, நமக்கு அந்த கஷ்டம் நமக்கு திரும்ப வந்துடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நம்ம எப்படி வாழ்றதுன்ற கல்வியை அவங்க கத்துக்குருவாங்க. அதுக்கு நம்ம தான் வாழ்ந்து காட்டணும். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ஐயா. இன்னொரு முன்னோர்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது கூட இதே மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஐயா. நீங்க சொன்னதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி. யார் யார் எவ்வளோ தொலைவில் இருக்காங்களோ அங்கேருந்து மையத்துக்கு வர வேண்டிய முயற்சி வந்து மாறுபடும். அவங்கவுங்களுக்கு தனி முயற்சி இருக்கணும். அவங்கவுங்களுடைய வழி கடினமாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு எளிதாக இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம், சில பேருக்கு குறுகிய காலத்திலே கிட்டலாம். அதை அதை சொன்னதை நீங்கள் அதே மாதிரி சொல்லியிருந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மற்றவங்களும் யாராவது அனுபவங்கள் இருந்தால் பேசட்டுங்க ஐயா. அப்படி இல்லைன்னா உங்களுடைய குழந்தை பருவமோ நீங்கள் இந்த மாதிரி பாடல்கள் இந்த அளவுக்கு ஒரு குரல் வளத்தோட இவ்வளோ ஒரு தெய்வீகமாக பாடுறது வந்து ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மற்ற பாடல்களும் பார்க்காதனால உங்களுடைய அனுபவம் இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்கள் இல்லைன்னா இந்த இந்த சித்த மார்க்கத்துக்கு இல்லைன்னா இந்த பாடல்கள்லாம் எடுத்து இந்த அளவுக்கு பாடுறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க இல்லைன்னா உங்களுக்கு உதவி செஞ்சவங்க இல்லைன்னா உங்களை இந்த முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தவங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா கிருஷ்ணானந்த ஐயா, வேற யாராவது குழுவில் இருக்காங்களா ஐயா? பேசுறதுக்கு இல்லை அனுபவங்கள் இருந்தா வாழ்க வளமுடன். ஐயா ஒரு 10 பேர்கிட்ட போயிருக்காங்க. சரிங்க 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 நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. சரிங்க சரிங்க. கேப்போ உங்க கேள்விக்கு அவங்க ஐயா பகிர்ந்துக்கிட்ட தியாகராஜன் ஐயா கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் ஐயா. சொல்லுங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா தியாகராஜன் ஐயா பகிர்ந்துக்கிறது. அதனாலதான் மத்தவங்க யாராவது பேசுறாங்களான்னு கேட்டுக்கலாங்க ஐயா. அப்படி யாரும் இல்லைன்னா ஐயா வந்து பகிர்ந்துக்கிட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா.
நன்றிங்கய்யா. நல்லதுங்க ஐயா, பகிர்ந்துக்கட்டும். வேற யாரும் கேள்விகள் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் கருத்துக்கள் பகிர்ந்துக்கணும், தாராளமாக கை உயர்த்துங்க. உங்களுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். யோசிக்க வேண்டியதில்லை. இங்கே நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். இந்த பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வழியில். எல்லாரும் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் யோசிக்க வேண்டாம். தாராளமாக கை உயர்த்துங்க, தாராளமாக வந்து பகிர்ந்துக்குங்க. நன்றி நன்றி ஐயா. தியாகராஜன் ஐயா. தியாகராஜன் ஐயா, வாய்ப்பு இருக்குங்களா ஐயா பேசுறதுக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறீங்க, நான் கேட்கிறேன். நானே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல, உங்களை கேட்டாருங்க ஐயா. சரி, வெங்கடேஷ் வெங்கட்ராமன் கேட்டதை நான் சொல்லிடுறேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு. சரிங்கய்யா சரிங்கய்யா. சிறு வயதுல என்னுடைய தாத்தா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க தூங்கி வயசான காலத்துல தூங்குவாங்க. ஆனா அவங்க நான் பார்த்ததில்லை. அதிகாலையிலேயே எழுந்து அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பியூனா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பியூன் சொல்றதை விட அங்கே வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, பிற்காலத்துல நான் வந்து ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கக்கூடிய வேலையில ஒரு பிளான் அப்ரூவல் அதெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கறதுக்கு சில நபர்களை சந்திக்கும் போது, இன்னார் பேரன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய சொல்லக்கூடிய அந்த கருத்து, ஓ அவருடைய பேரனா நீங்க அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வயசானவங்க யாராவது அந்த பேங்க் போயிட்டாங்கன்னா அது என்ட்ரி போடணும், இல்ல பணம் செலுத்தணும், இல்ல பணம் எடுக்கணும் அப்படின்னா நிக்க வைக்க மாட்டாங்களாம். நீங்க கொடுங்கம்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவை அறிஞ்சு நீங்க போங்க, நான் அப்புறம் பிறகு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து வாங்கி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கடைசியில அவங்க போய் ஒவ்வொருத்தருக்கா அதை முடிச்ச பிறகு அந்த இருக்கிற வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு வருவாங்களாம். இன்னைக்கு வந்து வீட்டுக்கே பணம் கொண்டு வந்து தர்றாங்க. அப்படிலாம் சர்வீஸ் இருக்க மாதிரி ஒரு கூட்டுறவு பேங்க். அந்த மாதிரி சில அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுல அவங்க அது தேவையில்லை. அங்க அலுவலர்களுக்கு வேலை செஞ்சா போதும். ஆனா வரக்கூடியவங்களுக்கு அந்த அன்பு நிலையில சில செயல்களை செஞ்சதுனால நாங்க வயசான அதாவது நாங்க வந்து தலையெடுத்து அங்க தொழில் செய்யக்கூடிய காலத்துல எங்க தாத்தாவுடைய அருமை எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்க இயல்பா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ராட்டை வச்சு நூல் எடுத்துட்டு இருப்பாங்க. அது எப்படி அந்த பஞ்சுல இருந்து நூல் வருதுன்னா பார்ப்போம். அது அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். அது எப்படி அந்த ராட்டையை வச்சு அந்த பஞ்சை வச்சு அந்த நூல் எடுக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி நூல்லாம் அந்த ராட்டை வச்சு நூல்லாம் செய்வோம். அதெல்லாம் எடுத்து அப்படியே சுத்தி சுத்தி வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல போய் கொடுத்துட்டு ஒரு கதராடை வாங்கிட்டு வந்து அதை தச்சு போட்டுக்குருவாங்க. அத வேற எங்கேயும் அவங்க போனதா நான் பார்த்தது இல்லை. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி நூல்கள் ஞானிகளுடைய அந்த பாடல்கள் எல்லாம் அப்பப்ப பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரியாது இது சித்தர் பாடல்கள், இது வள்ளல் பெருமானுடைய பாடல், இது ஞானியர்களுடைய பாடல்னா தெரியாது. அவங்க ஒரு பாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கோயில்கள்ல பஜனை இதெல்லாம் பாடும்போது பாடுவாங்க. ஊத்த கூலியிலே மண்ணெடுத்து உதிர புனடிலே செய்த பாண்டம், வாய்த்த கூயவனா செய்த பாண்டம், இது வரையோட்டுக்காகாதென்றாது பாம்பே அப்படின்னு அந்த மெட்ல பாடுவாங்க. இப்ப அந்த அந்த மெட்டோட பாடுறது வந்து எங்கேயும் நான் போய் கேட்டுலாம் படிக்கல. எங்க தாத்தா எப்படி பாடினாரோ அப்படியே தான் நான் பாடி பழகினேன். இப்ப நான் பாடினது கூட அப்படித்தான். நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இப்படிலாம் அவங்க அந்த பாடல்களை பாடும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். ஆனா அர்த்தம்லாம் புரியாது. இருந்தாலும் அவங்க பாடுறது அந்த வார்த்தைகள் அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த கோளறு திருப்பதிகம்
அப்படின்னு சொல்லிட்டு மிக நல்ல நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பாடலை வாசிக்க சொல்லுவாங்க. அர்த்தம் புரியுதோ புரியலையோ நாங்க உட்கார்ந்து அந்த 10 பாடல்களையும் வாசிப்போம். அதே மாதிரி சில பாடல்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. இப்படிலாம் பாடும்போது அந்த வள்ளல் பெருமானுடைய பாடல்ன்றதுன்னா தெரியாது. ஆனா அந்த பாடல்கள் இருக்கும். சிற்றம்பலம் இருக்க சிவமும் அருகிருக்க வெற்றம்பலம் தேடி விட்டோமே அப்படின்லாம் அந்த பட்டினத்தார் பாடிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எத்தனையோ பெரியவங்கிட்ட கலந்து பேசும்போது இப்படிலாம் அந்த பாட்டுலாம் சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆன காலத்திலையும் ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனைனா அவங்க எங்க தாத்தாட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அனுபவத்துல தீர்வு சொல்லுவாங்க. ரொம்ப மதிப்போட பேசுவாங்க, பழகுவாங்க. அப்ப அவங்க இல்லற ஞானியாகத்தான் எங்க தாத்தா அப்ப வாழ்ந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்க அப்பத்தாவும் இந்த பேரன் பேத்தி மேல அவ்வளவு அன்பு செலுத்துவாங்க. அவங்க குடும்பத்தை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு சிந்தனை இல்லை. வீடு, பேரன் பேத்தியை நல்லபடியா பார்த்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சொந்த பந்தங்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்குரிய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற அளவுல எல்லார் மேலயுமே அன்பு வச்சு செய்யக்கூடியவங்க. குடும்பம் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்கள பாராட்டக்கூடிய அளவுல தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல ஒரு சிரமம்னா முதல்ல போய் அங்க போய் வேலை செய்வாங்க. அதாவது அவங்க என்ன கொடுப்பாங்கலாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்களே வழிய போய் உதவி செய்வாங்க. அது மாதிரி எங்க தாத்தாவும் அப்படித்தான். அதெல்லாம் பார்த்துதான் அவங்க அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க தனியா இந்த பாடல்லாம் நான் படிக்கல. அப்புறம் ஒரு காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி பாடல்கள்லாம் அதை கேட்கும்போது ஓ இந்த பாடல் தான் தாத்தா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இந்த தெம்மாங்கு பாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த விழா காலங்கள், இந்த முளைக்கொட்டு விழா, முளைப்பாரிலாம் வளர்த்து கொண்டாடுவாங்க, இந்த முளைக்கொட்டு விழா. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தெம்மாங்கு பாட்டு பாடிக்கிட்டு ஆடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க தாத்தா வேஷம் கட்டிக்கிட்டுலாம் சின்ன வயசுல ஆடுவாங்களாம். நல்ல நிறைய முடி வச்சிருப்பாங்களாம். அது பெண் வேஷம்லாம் போட்டுட்டு ஆடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேனான்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆனா அந்த அவங்க பாடுனதை கேட்டு தங்கையா எனக்கு ஓரளவு இது. ஆஹ் அதனால இப்ப எனக்கு முறையா சங்கீதம்லாம் தெரியாது. அவங்க அந்த பஜனை பாடல்லாம் பாடும்போது அவங்க இப்போ ஒண்ணு ஒண்ணு கேட்கும்போது கேட்கறது அப்படியே இமிட்டேஷன் தான். எப்படி ஒருத்தர் பேசுறாங்களோ, எப்படி அவங்க அந்த பாடுறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் உச்சரிச்சு பழகுனதுனாலதான் வந்ததே தவிர வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. பாட்டை சொத்து பேரனுக்குங்கிறது நல்லாவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றிங்க. முன்னோடிகள் நம்ம எல்லாத்துக்குமே முன்னோடிகள் தான் ஒரு முக்கிய காரணம். நம்ம ஏதோ தேடல்களுக்கும் ஒவ்வொருத்தரும் தேடல்களுக்கும் யாரோ ஒரு முன்னோடி இருந்திருக்கலாம். நம்ம குடும்பத்தை சார்ந்தோ நம்ம வாழ்ந்த சூழ்நிலை சார்ந்து இருக்கலாம். சமகாலத்துல அந்த முன்னோடிகளா தன்னை அடையாளப்படுத்திக்க தன்னை பிரகடனப்படுத்திக்கக்கூடியவர்கள் வெகு குறைவா இருக்காங்க. குணாயா நீங்க கேட்டதோட இது இப்ப சமகாலத்துல அதுக்கான தேவைகள் நிறைய இருக்கு. ஆனா முன்னோடிகளா இருக்க யாரும் தயாரா இல்லை. நம்ம முயற்சிக்கிறோம். நம்மள இன்னும் நம்ம ஒழுங்குபடுத்திக்கும் போது நம்ம அந்த முன்னோடிகளா எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் அடையும் போது நம்மை பின்பற்றியும் நம்மை பார்த்தும் இன்னும் நிறைய ஆத்மாக்கள் இந்த பயணத்துல கலந்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இறையர்களும் குருவர்களும் சித்தர்களும் பேரர்களும் வழிநடத்தட்ட எல்லோரையும். நன்றிங்க ஐயா. ஐயா வெங்கட்ராமன் ஐயா காத்திருக்கீங்க. குணா ஐயா சொல்லுங்க ஐயா. கேட்கல குணா ஐயா, கேட்கல ஐயா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குதுங்களான்னு கேக்குது. சொல்லுங்க இப்ப கேக்குது ஐயா. அவருக்கு தியாகராஜன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நேரம் பேச வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயா. அவரு தாத்தாவை பற்றி பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குங்க ஐயா. அவரு தெய்வீக குரலுக்கு ரொம்ப வருஷம் பாடல் பாடி இல்லைன்னா பாடல்கள் முறையா பயிற்சி எடுத்திருப்பாருன்னு நினைச்சிருந்தேங்க ஐயா. அதுவே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க ஐயா. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை தாங்க ஐயா. மற்றவங்களும் பேசிட்டுங்க ஐயா. மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது.
நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்க. வெங்கட்ராமன் ஐயா சொல்லுங்க. நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. மன்னிக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு அருமையான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மெச்சூர்டு பர்சன், நம்ம ஒரு ஒரு செயல்களும் நம்மளை எவ்வளவு தூரம் இறைநிலைத்தன்மையோட ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது வந்து தியாகராஜனையாவது சொல்லவே வேணாம், அசத்துவார் எப்பொழுதுமே. ரொம்ப திருப்தி. நிறைய பேர் நல்லார் ஒருவள் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. திருச்சியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் இருந்தாலே போதும், அந்த நல்லாரா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி குட் டு மீ, குட் டு அதர்ஸ்னு. நம்ம எனக்கு நல்லவனாகவும் மற்றவங்களுக்கு நல்லவங்களாகவும். நான் காலேஜில் சென்ட் ஜோசப் காலேஜில் பார்த்தேன், உண்மைக்கும் நன்மைக்கும்னு போட்டுரும். நமக்கு உண்மையாகவும் மற்றவங்களுக்கு உண்மையாகவும் இருக்கணும், நமக்கு நன்மையாகவும் மற்றவங்களுக்கு நன்மை. இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சொசைட்டியில் முடியல. அப்படிங்கும்போது வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நான் 3வது படிக்கும்போது மைக்கை பிடிச்சேன். மைக்கை பிடிக்கும்போது எங்கே வாய்ப்பு இருக்கோ, நம்மளால என்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ, ஞானதானம் இருக்கிறதுலே சிறந்த தானம் ஞானதானம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அன்புமயமானவர்கள். அப்பா வந்து காலேஜ் இதில் ஸ்கூலில் டீச்சராக அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் வரைக்கும் இருந்தார். அதனால அவர் அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்களை சொல்லுவார். அது உண்மை பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக இருப்பார். கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு இருப்பார். இதில் எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 6-7 உண்டியல் இருக்கும். இந்த உண்டியல் என்ன பண்ணுதுன்னா, மாதம் செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு உண்டியல், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு உண்டியல். அந்த விளக்கு வச்சு சுற்றி வருவோம் தெய்வ பாட்டை போட்டுட்டு. ஸோ அந்த பாட்டை சொல்லிட்டு எல்லாரும் நம்மளால் அப்போல்லாம் 10 பைசா 5 பைசா தான், 5 பைசா போடுவோம். இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கடவுளுக்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு காசு கிடையாது நம்மக்கிட்ட. கடவுள் நித்திய திருப்தன்னு சொல்கிறோம். பகவான் வந்து நம்ம சௌரியமாக இருக்கணும்னு இந்த நாட்டை படைச்சு சிருஷ்டி படைச்சு வந்திருக்காரு. நம்ம அவ்வளோ திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோமே அப்படிங்கிறது எனக்கு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். என்னோட யோஜனை எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடவுள் நித்திய திருப்தன். நான் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆல்ஃபா மைண்ட் பவர், எல்லா பல ஞானிகளுடைய கருத்துக்களை கேட்க கேட்க நம்மளோட ஸ்டேஜஸே மாறுது. தாட்ஸ், ஐடியாஸ், ஆக்ஷன் எல்லாமே டோட்டலாக நம்ம மாற மாற நம்ம பணமை தாண்டி மனம், உடல், பணம் 3ஐயும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். நிறைய ஞானவான்கள் பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் ஈவன் பாதரிங் அபவுட் தட். அவங்க இந்த சொசைட்டியில் நிறைய எப்படியாவது இந்த உலகத்தை திருத்தறதுக்கு முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்கிறாங்க பாருங்க. அந்த முயற்சினால தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒவ்வொரு இடத்துலையும் பக்குவமாக ஒரு இடத்துலையும் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். நான் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் மோட்டிவேஷன் கொடுப்பேன். குடிசைகள்லாம் போய் ஸ்பீச் கொடுப்போம். குடிசைகள்லாம் வெறும் ஒரு உண்டியல் வைப்பேன், ஒரு ரூபா எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வந்து போட சொல்லுவேன். 10 ரூபாய்க்கு ஒருத்தருக்கும் புக்கு கொடுப்பேன். இது மாதிரி என்னன்னா, அப்போனால அவன் தண்ணி அடிச்சுட்டு குழந்தைய எட்டி உதச்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில அந்த குழந்தையெல்லாம் எப்படி வாழப்போகுது? இறைவன் ஏன் அங்க படைச்சார்? நிறைய இடத்துல நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். கடவுளையே கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னா, சிருஷ்டி பண்ணவர், எஸ் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட், யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட்னா ஐ வாண்ட் டு அட்லீஸ்ட் கிவ் மீ தட் பவர் டு ப்ரொடெக்ட் த வேர்ல்டு. இந்த உலகத்துல வந்து என்னன்னா, நான் எண் குணத்தான்னு சொல்லலாம். பேராற்றல் உடையவன், பேரானந்தம் உடையவன், பேரருளாளன்னு பகவானுடைய அந்த தன்மைகள்லாம் போகும்போது, நான் பாண்டிச்சேரியில் கம்பெனியில் HR மேனேஜராக இருந்தேன். சண்டே அன்னைக்கு வந்து கிளாஸ் நடக்கும், சைவ சித்தாந்தத கிளாஸ். இதுக்கு வந்து நம்ம 50 ரூபா சாப்பாட்டுக்கார செலவை இதுக்கு ஃபீஸாக கட்டிட்டு அவங்க வந்து சைவ சித்தாந்தம் எல்லா புக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு கிளாஸஸ் நடத்தி மத்தியானம் சாப்பாடும் போட்டு அனுப்பிவாங்க. அந்த ஞானம் கிடைக்கிறது இருக்கு பாருங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும்னு அந்த நாலேஜை எடுத்து பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பல மாற்றங்களை வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. கம்பெனியில் ஹெச்ஆரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கோ டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் ஏன் இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு நான் யோசித்தேன். ஏன் தப்பானதை செய்யணும்? ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாததை செஞ்சு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போகுதே? they are not having clarity about what they are supposed to do. What is the purpose of thing அப்படின்னு நான் மனித பிறவியின் மகத்துவம்னு டிவியில் பேசியிருக்கேன். ஒரு 17 எபிசோட்ஸ் என்னுடைய திங் வந்து டிவியில் பேசணும். ஒவ்வொருத்தராக அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் 1/4 மணி நேரம் பேசுமா, 1 லட்ச ரூபா கொண்டாங்க, 17 லட்ச ரூபா கொண்டாங்க. 17 எபிசோடு சன் டிவிலாம் அப்ரோச் பண்ணேன். எல்லாரும் காசு தான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்னடா எப்படா ஞானத்தை கொடுக்க போகும்போது ஒரு டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா, சார் நாங்கள் 1 ரூபா கூட தரமாட்டோம், நீங்களும் 1 ரூபா தர வேணாம், இந்த 17 எபிசோட்ஸையும் இங்கே திருச்சியில் வந்து 2-3 தடவை வந்துட்டு போங்க, நாலேஜை கொடுத்துருங்கன்னு. அதை நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். ஹீலர் டிஆர்வின்னு ஒரு 120 கான்செப்ட் டிசைன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ள மக்கள் நுழையாமல் இருக்கிறது, வாட் ஆல் திங்ஸ் தே ஆர் சப்போஸ் டு டூ அப்படிங்கிறதும். அதில் நான் ஒரு மூலிகையில் எல்லா வியாதிக்கும் மருந்து ஒரு 24 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, மூலிகைகளை தொட்டாலே போதும், நம்மளுடைய மனசு வந்து பரிபூர்ணமா மாறிடும். அதை வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் நல்ல நல்ல வியாபாரிகள்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் எதுக்கு இந்த உண்டியலை சொன்னேன்னா, மனிதனுக்கு பணம் இல்லை அப்படிங்கும்போது மாச கடைசியில உங்கள்கிட்ட காசு இருக்காது. அப்பா கடன் வாங்க மாட்டார். இந்த உண்டியலை சேர்ந்த காசுக்கு ஒரு சீட்டை போடுவார்.
100 சீட்டை போட்டுட்டு நம்ம வீட்லயே நமக்கு நாமே திட்டம் அப்பயே எங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். 100 எடுத்துக்கிட்டு பொருள் வாங்குறதுனா வாங்கிக்குவோம். வீட்டுக்கு என்ன இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து எல்லா பொருளுமே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நான் கொடுக்குற அப்ளிகேஷன் மூலமாக எல்லா பிஸ்னஸ்ல இருந்தும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துலையும் அந்த நாலேஜுங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒன். நான் அதை வந்து என்னன்னா யாரையும் நம்ம அதாவது பாம்பு தான், அது நல்ல பாம்பு தான். நம்ம மகுடியை எடுத்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், டச்சிங் எ ராங் திங் ராங் வே வி கெட் அஃபெக்டட். ஏதாவது ஒருத்தர் மேல நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா நம்மள தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது அறிவுபூர்வம் பேசும்போது பிள்ளையார் தெரிவார், அழகா பேசினா முருகன் தெரிவார், ரொம்ப நோண்டி பார்த்தா காளி தெரிவார். நமக்குள்ள நிறைய இறைச்சக்தி இருக்கு. அந்த அதை வந்து ஏன் ராமன் காட்டுக்கு போனார் அப்படின்னு யோசிச்சா போதும், நான் இந்த ராமன் வீட்டிலேயே ஒழுங்கா வாழ்ந்துருவார். ஸோ நிறைய இடத்துல வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் காட். கடவுளுக்கு கொடுக்குற மரியாதையை கொஞ்சம் திருப்பி மனிதர்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின் நோக்கம். ஏன்னா சிருஷ்டிகர்த்தா ஜெகநாதோங்கிறது ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, உண்மையில் உயிர்களை காப்பவனுக்கு இறைவனே வேலைக்காரன்களா. தன்னிலை மறந்து வாழ்பவன் விதியின் வேலைக்காரன், தன்மானம் உணர்ந்து வாழ்பவன் மதியின் வேலைக்காரன், உண்மையில் உயிர்களை காப்பவனுக்கு இறைவனே வேலைக்காரன் சொல்றான். ஏதாவது ஒரு ஜீவன், நான் படைச்ச அந்த உயிரை காப்பாற்றணும். அப்படிதான் நான் ஒரு தடவை சொல்லுவேன். டாய்லெட்டில் உட்காந்துருக்கும் போது எறும்பு ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த எறும்பை வந்து அப்படியே இடது கையில் வச்சு உன்னை காப்பாற்ற போகிறேன் அவனை கிளாஸ்லேயே சொல்லுவேன். நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். கம்பெனியில் மேனேஜராக இருந்தால் கேமரா வச்சு எவன்லாம் தப்பு பண்ணுறான்னு பார்க்கணும். இது ஒரு பாபச் செயல். யாரையாவது ஒருத்தரை நம்ம தப்பாக பார்க்கும்போது நம்ம தான் தப்பானவங்களாம். வி ஆர் சீயிங் இன் அ ராங் வே, வி ஆர் டூயிங் இன். அதாவது என்னென்னா, அவர் குனிஞ்சு ஏதோ ஒரு பேப்பர் எடுப்பார், அது போய் என்ன நீ அங்கே என்ன குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, தே ஆர் டூயிங் தேர் ஒர்க். ஒய் வி ஆர் சீயிங் இன் அ ராங் வே? அவருடைய வாழ்க்கை முறைகளில் நம்மளால ஏதாவது சொல்யூஷன் பேஸ்டாக ட்ராவல் ஆக முடியுமா? நம்ம பிரச்சனையை நோண்டாமல் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு திருப்தியாக பண்ண முடியும்? ஞான தானம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் இன்பம், பெறுதலிலும் இன்பம். ஒரு இடத்துலையும் அந்த இன்பத்தன்மை இருக்கு. எவ்ரி திங், அதாவது என்னன்னா, நம்ம என்னன்னா இதை ஏனோதானு கொடுக்குறோம், அவ்வளோதான். 2C to 3Cன்னு சொல்கிறோம். கேஷுவல் லிவிங், கேர்லெஸ் லிவிங்லேருந்து கான்ஷியஸ் லிவிங், கேர்ஃபுல் லிவிங்காக சொல்கிறோம். எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்லை. ஐ நோ மை டேட் ஆஃப் டெத், என்னைக்கு போகிறோங்கிற தேதியை வாங்கிட்டு நாடி ஜோசியத்தில் அதுக்கப்புறமா இதுக்கு சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ஒரு குடிசைகள்லையும் கிராமங்கள்லையும் ஸ்பீச் கொடுத்துட்டு சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து சின்ன பாடலோட ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்துலையும் கஷ்டங்கிறதே யாரும் இருக்கக்கூடாது. மனம், உடல், பணம் 3 தான் மனிதனுக்கு இருக்க பிரச்சனை. இந்த 3ஐயும் சரி பண்ணுறதுக்கு நான் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அருமையான தளம். இந்த தளத்தில் வந்து ஒரு சின்ன பாடலோட ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் சரி சொல்லலாமே அப்படின்ட்டு. முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா. உனக்காக மனக்கோவில் உருவானது, உனக்காக மனக்கோவில் உருவானது, உடல் யாவும் பொருள் யாவும் உனை சேர்ந்தது, எனக்காக இனிமேலும் மறையாதேடா, எனக்காக இனிமேலும் மறையாதேடா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா. நிதியோடு நான் வாழ்ந்த நிலை காணுமாம், நிதியோடு நான் வாழ்ந்த நிலை காணுமாம், நீ இன்றி என் வாழ்வில் ஒளி வீசுமா, நீ இன்றி என் வாழ்வில் ஒளி வீசுமா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, நேராகவே ஓடி வாராயன் கண்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, மோகன கிருஷ்ணா, மோகன கிருஷ்ணா. கிரியேட் ஹாப்பி வேர்ல்ட். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து. நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு. நாமும் மகிழ்ந்து பிறரை மகிழ்ப்போம். ஒவ்வொரு நாளும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் இட். See the good, share the good, speak the good, do the good and share the good. நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பகிர்வோம். நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த குழுவில் சேர்றது இந்த குழுவினுடைய ஒரு முக்கியமான சிறப்புங்க ஐயா. உங்களுடைய நல்ல நோக்கமும் நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் நீங்கள் போகணுன்னு இந்த குழு சார்பாக வாழ்த்திக்கிறேங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி நல்ல ஒரு நட்பு பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஊந்துதலா இருக்குங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா கிருஷ்ணானந்த ஐயா, வேற யாராவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி 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 குணா ஐயா. நன்றிங்க ஐயா. வெங்கட்ராமன் ஐயா. வேற நண்பர்கள் இருக்காங்க கீழே. யாரும் ஏதோ கருத்தை தெரிவிக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. வேற ஏதாவது கருத்து பதிலளிக்கிறதுனால இல்லை கேள்வின்றதால கேளுங்க. அப்படிலாம் நிறைவு செய்யலாங்க ஐயா. அடுத்த வாரம் தொடரலாம். 2 மணி நேரம் ஆக போகுது. பிரபாகரம் இன்னைக்கு வரலைங்கய்யா, வெளியில் இருக்கிறதுனால. இன்னைக்கு அனுபவ பகிர்வாகவே முடிஞ்சிருச்சுங்க. பாடல்களை பார்க்கலாம். பாடல்கள் அடுத்த வாரம் தான் நம்ம தொடங்குவோம். வேற கீழே இருக்க நண்பர்கள் ஏதாவது கருத்து பகிர்ந்துக்கிறீங்களா? உங்களோட அனுபவங்களை ஏதாவது சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க குணா ஐயா. ஐயா நிச்சயமா பார்க்கலாங்க ஐயா. வேற யாருக்காவது கருத்து பகிர்வோ இல்லை அனுபவ பகிர்வோ இல்லைன்னா சித்தர்களை பற்றி ஏதாவது அவங்களுடைய அனுபவங்களோ இல்லை சந்தேகங்களோ இருந்தால் கேட்கட்டுங்க ஐயா. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாங்க ஐயா. தியாகராஜன் ஐயாவுக்கு அப்புறம் ஈழட்டி அருவி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. பொறுமையாக இருந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னது. இன்னைக்கு தியாகராஜன் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்சதுங்க ஐயா. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாங்க ஐயா. இந்த வாரம் நிறைவு செய்கிறதுனா செஞ்சுட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. குணா ஐயா நன்றிங்க குணா ஐயா. அப்புறம் நம்ம குழுவா நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம், என்னென்ன போயிட்டு இருக்குன்னு எப்பவுமே பேசுவீங்களா? அது நீங்க ஆரம்பத்தில் சொல்லலைங்க இன்னைக்கு. இப்போ சொல்லிடுங்க ஐயா. சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்யலாங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த குழு ஆரம்பிச்சு ஓராண்டு காலத்துக்கு மேல ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. சித்தர்களுடைய ஆசி இல்லாம இது சாத்தியம் இல்லை. கிருஷ்ணானந்த ஐயா வந்து இந்த குழுவை சிங்கப்பூர்ல இருந்து துவங்கினதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் வந்து எப்படியாவது இந்த சித்தர்களுடைய பாடல்களும் சரி, சித்த மருத்துவமும் சரி, இயற்கை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சிறு முயற்சி. எவ்வளவோ கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருந்தாலுமே இந்த கிளப் ஹவுஸ்ன்ற ஒரு இதை தேர்ந்தெடுத்து இதில் பேச ஆரம்பிக்கும்போது நிறைய முன்னோர்கள் நிறைய பேர் வந்து நல்ல நோக்கத்தோடு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கிட்டு ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆரம்ப காலம் முதலேவே வாசுதேவ கிருஷ்ணன் ஐயாவாக இருக்கட்டும், கண்ணன் ஐயாவாக இருக்கட்டும், முருகானந்த ஐயாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீனதயாளன் ஐயாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேந்திரன் ஐயா, ராதாமணி அம்மா, நிறைய சித்த மருத்துவர்களும் சரி, நிறைய ஜோதிடர் ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் சரி, நிறைய நல்ல நோக்கத்தோட இந்த சமுதாயத்துக்கோசரம் பாடுபடுறவங்களும் சரி, சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களும், சித்தர்கள் பாடல்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருக்கட்டும், மருத்துவ ரீதியாக ஒரு பாடல்களை அணுகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த குழுவில் வந்து கலந்துக்கிட்டு பேசுனது ரொம்ப சிறப்பாக பார்க்க முடிஞ்சுது. போன வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து மாலை 7 மணிக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த குழு வந்து கூடிக்கிட்டு இருந்தோம். நல்லோர் நட்பு அப்படின்றதுக்கு சான்றா நிறைய நல்லோர்கள் வந்து பேசுறதும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதும் அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. போன வருடம் முழுவதுமே வந்து அனுபவ பகிர்வா இருந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கூட ஆரம்பிச்சு சித்தர்கள் பாடல்களை எடுத்து ஒரு பாடல்களா பார்க்க ஆரம்பிச்சு அதுல இருக்கிற அனுபவங்களும் சரி, இல்லை அதில் வந்து எந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு வாசி சார்ந்து முன் வச்சு, ஏன்னா வாசி சார்ந்து இந்த குழுவில் அதிகமாக பார்க்கறதுனால அதை சார்ந்து முன் வச்சு நிறைய பார்க்க ஆரம்பிச்சது. இந்த வருட ஜனவரி மாதத்திலிருந்து வந்து கடுவெளி சித்தர் ஐயானுடைய பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காளிங்கநாதர் ஐயானுடைய பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து போகர் சமாதி தீட்சை பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அழுகினி சித்தர் ஐயாவுடைய பாடல்கள், அப்புறம் விநாயகர் அகவல் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்து பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குழுவினுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரியே நிறைய இளைஞர்களும் வந்து நிறையா வந்து சிறியவர்களும் வந்து இந்த குழுவில் கலந்துக்கிறதும் இல்லைன்னா வந்து இந்த பகுதியை வந்து கேட்குறதும் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். நிறைய நல்லவர்கள் வந்து இந்த குழு வந்து ஆசீர்வதிச்சு இப்போ சமீப காலமாக தியாகராஜன் ஐயாவாக இருக்கட்டும், கிருத்திகா அம்மாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராதாமணி அம்மாவாக இருக்கட்டும், செல்வராஜ் ஐயாவாக இருக்கட்டும், மருத்துவர்கள் நிறைய பேரும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வனஜா அம்மாவும் சரி, அதுக்கப்புறம் சசிகலா அம்மாவுக்கும் சரி, தீனதயாளன் ஐயா, அப்புறம் ராஜேந்திரன் ஐயா, நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்க நாராயணமூர்த்தி ஐயாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீ ஹரின்றவராக இருக்கட்டும், இல்லை மனோஜா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து இந்த குழுவில் வந்து கேட்குறதும் பங்கேற்றுக்கிறதும் அவங்க நேரத்தை வந்து இதுக்கோசரம் பல மணி நேரத்தை வந்து செலவு பண்ணுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. மறுபடியும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு இந்த குழு இந்த தளம் வந்து தொடங்கும். எவ்வளோ நேரம் அனுபவ பகிர்வுக்கு வந்து வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ நேரமும் கொடுத்து எல்லாருடைய அனுபவங்களும் கேட்கறதுக்கு வந்து கிருஷ்ணானந்த ஐயா வந்து தயாராக இருக்காரு.
எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த குழு முடிவடைகிறது. இல்லைன்னா பேசுறதுக்கு எதுவும் இல்லாதப்ப, இல்லைன்னா அனுபவ பகிர்வுகள் வந்து கம்மியாக இருக்கும் போதும் சரி, அந்த வாரம் நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் தொடர்ச்சியாக பார்க்குறது இந்த குழுவினுடைய வழக்கமாக இருக்குங்க ஐயா. யாருக்கு எந்த அனுபவ பகிர்வு இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சு நேரம் கிடைச்சதுன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து பேசுங்க. நிறைய பேர் வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்கும், டிரைவிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கிருஷ்ணானந்த ஐயாக்கோ, இல்லைன்னா மற்ற மாடரேட்டர் பிரபாகரன் ஐயா இல்லை அருண் பிரகாஷ் ஐயாவுக்கு வந்து நீங்கள் சேட்டில் அனுப்புனீங்கன்னா கூட அந்த கேள்விகளும் இல்லை அனுபவங்களும் வந்து அங்கே அவங்க வந்து பகிர்ந்துப்பாங்க. ஒவ்வொரு வாரம் பார்க்குற பாடல்களை வந்து பின் பண்ணி ஐயா பின் பண்ணியிருப்பீங்களா ஐயா கிருஷ்ணானந்த ஐயா? பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாரம் பார்க்குற பாடல்களும் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் படிக்கிறதுனா இல்லை பாடல்களை வந்து கூட சேர்ந்து பாடுறதுனா கூட பாடலாம். அது வந்து இப்போ நீங்கள் சேட்லேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாம்பாட்டி சித்தரையானுடைய பாடல்கள் போயிட்டுருக்கு. கடைசியாக வந்து கடந்த வாரம் வந்து பொருளாசை விளக்கல் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் தொடர்ச்சியாக மறுபடியும் பாம்பாட்டி சித்தரையானுடைய பாடல்கள் பார்ப்போம். பாம்பாட்டி சித்தரையாவை பற்றின கேள்விகளாக இருந்தாலும் சரி, பாடல்களில் சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, தாழ்மையுடன் வந்து கலந்துக்கிட்டு இல்லை பகிர்ந்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு விவாதமாக இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக கொண்டு போகணுன்றது முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த குழுவினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. எல்லோரும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கலந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது அனுபவ பகிர்வு இருந்தாலும் வந்து மேலே வந்து பேசணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயா மறுபடியும் ஏதாவது நீங்கள் ஏதாவது நிறைவாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்கய்யா. இல்லைங்க பாலமுருகன் கை உயர்த்திருந்தாங்க, அவங்க இன்வைட் பண்ண அவங்க வரல. நல்லதுங்கய்யா, நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நண்பர்கள் வேறு எதுவும் கேள்விகள் யாரும் இருக்குது, ஏதாவது கேட்குறாங்கன்னா தாராளமாக கேளுங்க, கை உயர்த்துங்க, பேசலாம் அதை பற்றி. இல்லைன்னா அடுத்த வாரம் இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு ஆரம்பிப்போம். கலந்துக்கங்க. அவங்களோட அனுபவங்கள் நிறைய சித்தர் பாடல்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த குழுவோட சிறப்பு அப்படின்னா யாரோ ஒரு விஷயத்த நம்ம தீர்ந்தோம், நமக்கான பதில்கள் யாராவது ஒரு நண்பர் மூலம் வந்துடும். இங்கே இருந்தால் வந்துடுவாங்க, நமக்கு ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்து நமக்கு பதிலை சொல்லிட்டு போவாங்க. இந்த நிறைய நடந்திருக்கு எங்களுக்கு. அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைத்து ஆத்மாக்களுக்கு நன்றி. இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.